வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிறைய விஷயங்கள்ங்க, ஒரே புரட்சியா இருக்கு. எங்க போனாலும் ஒரு வாரம் ஃபுல்லா அப்படிதான் புரட்சி படையாவே இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்னு போயிடும். அப்படி வரீங்களா? நாங்க இத்தனைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்க, எங்க பார்த்தாலும் கண்டென்ட் வந்து லேட்டஸ்ட் அல்ட்ராஸை பத்தி தான் இருக்க போகுது. ஆமா, நம்ம எல்லாருக்கும் மைண்ட் எப்படி இருக்குன்னு ஓப்போ பாத்தீங்கன்னா, இந்தியா வேற பேஜ்ல போட்டோ போட்டான். என்னடா ரெடியா, இந்தியா ரெடியாடா, நீங்க வரண்டா, நானு பயங்கர மொட்டை தான் காட்டுறேன் அப்படின்ட்டான் அவன். என்ன காட்ட போறான்னு தெரியல. பயங்கர ரேட்ல காட்டும். ரேட்லயா? அது என்ன நெட்ல வச்ச பிரைசிங் நீ நினைச்சா கூட உன்னால வாங்க முடியாது. நீங்க இது இப்படி சொல்றீங்களே, என் கேள்வி என்னன்னா, பிரைசிங் ஒரு பக்கம் கிரேசியா இருக்கும் நமக்கு தெரியும். ஆமா, டெலிகன்வெர்ட்டரோட சேர்த்துனா எவ்வளவு இருக்கும்? டெலிகன்வெர்ட்டர் தனியா உங்களுக்கு வந்து நீங்க ப்ரீ புக் பண்ணினா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தருவோம். ஆஃபர்னா என்ன ப்ரோ? அதை ஃப்ரீயாலாம் தர முடியாது. அதான் 10,000 ரூபாய் அந்த மாதிரி 30,000 ரூபாய்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு தரோம் ப்ரீ புக் பண்ணா மட்டும். ஏன்னா அவன் X9 ப்ரோக்கே அந்த டெலிகன்வெர்ட்டர் 26,000 ரூபாய் சம்திங் ஆஃபர்ல 5,000 ரூபாய்க்கு அதை கொடுத்தானுங்க. X3 அல்ட்ரா, X3 எல்லாரும் X3 டெஃபிக்கு தான் ஆர்வமா இருக்கீங்க தெரியுது. ஆனா ரேட்டு தான் நெஞ்சு வலி வரப்போகுது எல்லாருக்கும். எனக்கு என்ன, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுக்கு X3 வாங்கிட்டு போயிருவேன், எதுக்கு நான் FE வாங்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஆஃப்லைன்ல 65 கிடைக்குதான். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, X300 FE ஒரு பக்கம் வரட்டும். ஆமா, இப்ப பார்த்தா இங்க லீக் வந்துகிட்டு இருக்கு. 8500 அல்ட்ரா, அப்புறம் 9500 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி அது Xiaomi 17T 17T Pro. ஆமா 17T. பட் ஆனா இந்தியாக்கு வரது தான் ப்ரோ. இந்தியாவின் லிஸ்ட்ல போட்டுருக்கானுங்களா? போட்டு வச்சிருக்கானுங்க, பட் தெரியல, பாப்போம். ஓகே, ஆமா. சோ அப்ப மொத்தம் என்ன போகுது? ஆனா Xiaomi Snapdragon தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னமான வேலைப்பாடு ஆடியோல. அத வந்து எடுத்த உடனே டிஃபரன்ஸ் தெரியுது. அது நாங்க ஃபீல் பண்ணத வச்சு சொல்றோம். நீங்க வேற உடனே ஏதோ அதுக்கு அது போக்கோலயே Snapdragon இருந்தா அவன் வேற மாதிரி இருக்கும். போக்கோ F7 Ultra எடு, அது வேற லெவல். F8 Ultra, சாரி F8 Ultra வேற லெவல்ல ஆடியோங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. ஆனா நான் வந்து X300 Pro 17 Ultraனா நான் X300 Pro தான் வாங்குவேன். ஏன்னா விலை அதிகமா இருக்கு 17 Ultra. ஓ, நீங்க அப்படி வரீங்க? அப்படி வராங்க. எனக்கு கம்பேரிசன் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா இது X300 Proக்கு இப்ப கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, அல்ட்ராவை கொடுத்துருக்க போறாங்க, சீக்கிரம் போட்டுருக்க. X300 Pro தான். சைனால இருந்து அல்ட்ரா, அதுக்கு நாங்க தனியா வேற இது போடுவோம். தனியா வேற போடுவோம். ஆமா, ஏன்னா 17 Ultra தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஆனா நான் X300 Pro வாங்குறேன். ஏன்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரா காசு என்னால தர முடியாது. புரியுது. நான் இது கேமராவே வாங்கிக்குவேனே அப்படின்லாம் ஒரு இது வேற. ஓ, அப்படி வருது. அப்படிலாம் வந்து மீம்லாம் நான் எப்போ இருந்தா தானே ப்ரோ மீம்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, நம்ம எப்பயுமே சொல்றது தானே. இப்போ 30,000 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிட்டு பேசாம மிச்சம் 50,000 60,000 ஒரு கேமரா வாங்கிடுறது தான் புத்திசாலித்தனம். ஆமா, அதுல இருக்கிற லிமிடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். எங்க போனாலும் பாக்கெட்ல எடுத்து போட்டு போற சைஸ்ல கேமரா இருக்காது. அப்படியே கேமரா இருந்தாலும் கேமரால எல்லா லென்ஸும் சைஸ் பாத்தீங்கன்னா வேற வேற ரகமா இருக்கும். ஆமா, அதை நீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். மத்தபடி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா கரெக்டா சூப்பரா. இதுல வேற இந்த பக்கம் என்னடா எலெக்ஷன் ரிசல்ட். ஆமா, அதுக்கு வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க நாங்க அதை பேஸ் பண்ணி பாத்தீங்களா, இதை செலிப்ரேஷனுக்காக நான் இது பண்றேன், இதை செலிப்ரேட் பண்ண இது பண்றேன் அப்படின்ட்டு அவனுக்கு சேனல்ல இது பண்ணிக்கிறானுங்க. டேய் என்னடா நீ இது வரைக்கும் நீ அந்த இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையாடா, திடீர்னு எங்கிறதுல வந்தீங்க. அதாவது ரொம்ப ஆர்டிபிஷியலா கௌதம் ப்ரோ சொல்றாரு. எப்படின்னா ஜெயிச்ச உடனே இவன் யாரோ வராங்க 2000 வீடியோ எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட அதை பத்தி பேசிருக்க மாட்டாங்க. ஆமா, டிவிக்கு பேசிருக்க மாட்டாங்க. பட் இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இப்ப எல்லாருமே கண்டென்ட்க்கு அதை போட்டு பாத்தீங்களா, we are celebrating this day. என்னடா இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க? இவ்வளவு நாள் அமைதியா இருந்து ஜெயிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தைரியமா வெளியில வந்து இது என்னடா இது? நல்லா இருக்குல்ல. ரைட் சூப்பர், சேம நைஸ் டாக்டிக்ஸ் ப்ரோ. எப்படி வியூஸ் போகுது பாத்தீங்களா? சர்ச்ல பிக் ஆகுது. ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வியூஸ் கொடுத்துட்டு போய் நாங்க அது இருந்தாலே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. அதான் இந்த பேரை சொல்லி வந்தாங்கன்னா வாழ. அதான் ரீசெண்டா வேற லெவல்ல ஸ்கேம் பண்ணாங்கல்ல. ஐயோ ப்ரோ, அது வந்து பல கோடிகள். ஷாக் ஆயிட்டேன் நானு. ஒரு கப்பு, கீ செயின், டிஷர்ட்ஸ், அந்த யூனிஃபார்ம் காம்போ. நான் திரும்பியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து நாங்க என்ன வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட நீங்க வந்து அந்த கான்டெஸ்ட்ல பங்கு பெறுவீங்க. உங்களுக்கு பைக்கு, கார்லாம் கிஃப்டா வரும். அதனால வாங்குங்க. ஆனா அந்த வெப்சைட் அதுக்கு மாதிரி வேற எதாவது வித்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா வெப்சைட் பேரே மாத்திட்டான், டொமைனை மாத்தி இதை ப்ரொமோட் பண்ணி சம்பாரிச்சிட்டான் வேற லெவல்ல. ரிவ்யூ வந்து பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? இதுதான் ரிவ்யூ. அழகா இருக்குங்கிறதா ரிவ்யூ. அழகா. ஓகே ரைட்ரா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சபாஷ்.
ஸ்கேமர்ஸ் வந்து செமையா சம்பாதிக்கிறாங்க மக்களை வச்சு. அதாவது 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா இருக்க பொருள் 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சட்டை பேண்ட் காம்ப 2000 ரூபாயா. நல்லா இருந்தா சரி அவ்வளவுதான் இல்லையா? இல்ல நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா ஒரு பார்த்தாலே தெரியுதுங்க. அதெல்லாம் ஒரு 400 500 ரூபாய்க்கு கூட வராதுங்க. பேண்ட் ஒரு 500 ரூபா, சட்டை ஒரு 200 ரூபா 250 ரூபா அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த காம்போ 2000 ஒன்லி. இதே பிரிண்டட் சட்டை இருந்தால் அதுக்கு ஒரு 2000, சட்டை மட்டும் 2000 ரூபாயா. பிரிண்டட் ஃபோட்டோ போட்டு பிரிண்டடு. ஓகே, பிரிண்டிங் ஒருவேளை இங்க் அந்த குவாலிட்டியா இருக்கும். இம்போர்ட்டடு அந்த மாதிரி டைரக்டா நாங்கள் ஹேண்ட்லேயே வரையணும் கையிலேயே. அதனால நான் ரீசெண்டாக இதுல பார்த்தேன் இந்த மாதிரி நாசாலேயே வந்து IBM வட சுட்டாங்க தானே. இல்ல ப்ரோ, திங்க்பேட் லேப்டாப்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒன்று பார்த்தேன். எப்படி இந்த ஆப்பிள் வந்து இந்த போட்டோ எடுத்து போட்டானே ஒவ்வொரு கம்பெனிக்காரன் வந்துட்டான் தூக்கிட்டு. இல்ல டேட்டா பார்த்தேன். திங்க்பேட்னா இப்போ லெனோவோட்ட இருக்குல்ல, ஒன்ஸ் அப்பான் டைம் திங்க்பேடுங்கிறது IBM கிட்ட இருந்தது. ஓகே, IBM தான். ஆமா, அந்த டைம்ல பிசினஸ்னாவே IBM தாங்க. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எல்லா கம்பெனியும் IBM மிஷின்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆமா, சோ IBM சட்டியா இருக்கும். அந்த CPU எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் 2000ல 2000 அந்த என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு, டேபிள்ல பாதி மானிட்டரோட பெருசா இருக்குடா. அட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவாங்க. இல்லங்க, இப்படிதான் இருந்துச்சு. அந்த திங்க்பேடுங்கிற அந்த ட்ரெடிஷனை வந்து கண்டினியூ பண்ணது யாருன்னா லெனோவோ. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல, குளோபல் மார்க்கெட்ல வந்து பெரிய லேப்டாப் கம்பெனி எது சேல்ஸ் அண்ட் எல்லாத்துலயும் பார்த்தா லெனோவோ. ஆமா, வர்க்குக்கு வந்து அந்த லினோவா திங்க்பேட் சூப்பரா இருக்கு. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒன்னு சொல்லிட்டா, செகண்ட் பிளேஸ்ல HP இருக்கு. ஆமா, HPயோட எலிட் புக் எனக்கு அதுல கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் சோல்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, அதாவது இப்போ எப்படி அதோட சர்வீஸ் தான் எல்லாம் கேவலமா திட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்த்தேன். அப்படியே சூப்பர். ஓகே, நம்ம தான் கவர் பண்ணோம்ல ஒரு தடவை, அப்போ ஃபீட்பேக் கேட்டோம்ல, அப்போ ஒரு சில சொன்னாங்க பாசிட்டிவா இருக்குன்னு. பரவாயில்ல, குட். இல்ல இதுல என்ன ஃபன் ஃபேக்ட்னா, மேல லெனோவோ இருந்தது, இயர்லி சேல் வந்து எவ்வளவு மில்லியன் யூனிட்ஸ் இருந்தது. ஏன்னா லெனோவோ வந்து யூஎஸ்ல வாங்குவாங்க ப்ரோ, எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அடுத்து யோகா சீரிஸ் நிறைய இருக்கும். லெனோவோல நிறைய பண்ணுவான். அந்த திங்க்பேட் சீரிஸ், அப்புறம் லெனோவோல லீஜியன் சீரிஸ், இதெல்லாம் வந்து போகுதுன்னு. HPல ஓமன் பயங்கரமான ஃபேமஸ். ஏன்னா பட்ஜெட்ல கேமிங் லேப்டாப் சூப்பரா இருக்கும் அவன்கிட்ட. 60-70,000 நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுப்பான். சோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த RAM பிரைஸ்லாம் முன்னாடி சொல்றேங்க, இப்போ போய் பார்த்துட்டு திட்டாதீங்க. இப்போ இது இந்த ஸ்னாப்டிராகன் X லேப்டாப்ஸ்லாம் 60,000க்கு லான்ச். ஆமா ஆமா, அது செக் பண்ணிக்கோங்க. மேபி இந்த சேல்ல கூட வரும் கண்டிப்பா. ஏன்னா 45,000 ரூபாய்க்கு கேலக்ஸி புக் 4 ஸ்னாப்டிராகன் வந்துச்சுங்க. அது சாம்சங்ன்றனால வேணாம், இல்ல ஸ்னாப்டிராகன்னால சொன்னேன். அது கரெக்ட். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. சாம்சங்னு பேரை கேட்டா லேப்டாப்னு பார்த்தாலே எங்கால ஒருத்தர் பட்டரா இருக்குனது தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது வந்து Gen 1ங்க, மன்னிச்சு விடுங்க. அம்மா சரி, அவன் ப்ரூவ் பண்ணானா சரி ப்ரோ, எனக்கு அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு ஷீப் சிவான்றத வந்து அப்பப்ப காட்டாதீங்க. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் அடிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் MacBook Neo வாங்குறீங்க பாத்துக்கோங்க. யூஎஸ்ல இருந்தீங்கன்னா அது வாங்கலாம், ஏன்னா அது அங்கே $500 தான் வருது. இந்தியாவிலாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு M2 Air அந்த ரேட்டு தான் வருது. நான் M2 Air வாங்கிட்டு போயிடுவேன். ட்ரிபிள் த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு. கலர் கலராக இருக்குதுல்ல, நான் ஸ்கின் ஒட்டிக்கிறேன். என்ன கலருக்காக போய் கம்மி கன்ஃபிகரேஷன். இது என்ன ஆஃப்லைன் ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஓப்போ F சீரிஸையும் விவோல Y சீரிஸ் தலையில கட்டி விடுவானே, பாத்தீங்களா டிசைன் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லி வித்துட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர் சைடுல நல்லா இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். மேக்புக்ல அப்படித்தாங்க இருக்கும், சைடுல இருக்காது. என்கிட்ட ஏர் இருக்குல்ல, ஆனா அவுட்புட் நல்லா தானங்க இருக்கு. ஆப்பிள்ல டிஃபால்ட்டாவே நல்லா இருக்குங்க லேப்டாப்ல. அதனால தான் நியோ, அதுவும் ஆப்பிள். அது குழந்தைங்களுக்காக மேலே வச்சிருக்காங்க. சரி, குழந்தைங்களுக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னு. எல்லாரும் நம்ம பசங்க எல்லாருமே குழந்தைங்க தானே, இப்படியே சொல்லிட்டு இருங்க. நரேஷ் அங்கே அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், குழந்தைன்னு சொல்லிட்டு. ஒரே ஜாலியாக இருக்கானே, என்ஜாய் பண்ணிட்டு. என்ன முதுகெலும்பு இல்லை, அவ்வளோதான். எப்போ வளரும்னு தெரியல பாவம். ஐயோ ஆமா, அதாங்க இப்போ ஆக்சுவல் ட்ரெண்ட் என்னன்னா இதுதான். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி ஒரு பக்கம் ஒரு டைப்பாக போயிட்டு இருக்கு. S25 சீரிஸ் பிரைஸ், ஏன்னா இப்போ சேல் வருதுல, எல்லாம் பதட்டமாவே இருப்பீங்க. ஐயோ வாங்கணுமே, ஆனா அந்த அளவுக்குலாம் பதட்டம் தேவையில்ல. அங்க ஆணியை பிடுங்க வேணாம். ஏன்னா இன்னொன்னு என்ன ப்ரோ, இப்போ பாருங்க ஆல்ரெடி மே மாசம் வந்துருச்சு. ஆமா, இன்னும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் பிகெஸ்ட் சேல் வருங்க. ஆக்சுவலா பிகெஸ்ட் சேல் வந்து ஆகஸ்ட் அண்ட் அந்த நவம்பர்ல வர அந்த தீபாவளி சேல் தான். இது ரெண்டுல பயங்கரமான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு மோஸ்டா. ஸோ ஆக மொத்தம் நிஜமாவே வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தான் வந்து பீக்கு. ஏன்னா இந்த சேல்லேயே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் டீல் சரியா இல்லை. நாங்கள் நத்திங் ஃபோனுக்குலாம் ஒன்றுமே போடல அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. ப்ரோ நத்திங் இப்போ தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோன் 70,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், ஜஸ்ட் அட் 69,999 போட்டிருக்கிறான் ப்ரோ. நல்லது தானே ப்ரோ. இங்கே நம்ம ஆளு 40,000 45,000 வருமா வாங்கலான்னு இருக்கிறாங்க. 4A ப்ரோன்னு ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம் அங்கே வச்சிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வேற ரேட்டு 5,000 ஏற்றி வச்சிருக்கேன். நான் அதான் 45,000 நல்லா இருக்கேடா நீ. அதான் இந்த மாதிரி 45,000 ஏற்றி வச்சா 5,000 ரூபாய் இப்போ அடிஷனலாக கிடைக்குது. ஆனால் 4A வாங்கி ஒருத்தர் புலம்பி போட்டிருந்தாரு, அவரோட கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். பாவம் மனுஷன், அவர் அப்ராட் வர போயிட்டாரு இந்த ஃபோனை வாங்கிட்டு.
அது இவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க பார்த்தா அப்டேட் போக போக வந்து பக் மட்டும் இருக்குதா நல்லா. ஆனா நத்திங்ல முன்ன ஞாபகம் இருக்கா, சிம் கார்டு இன்சர்ட் பண்ணாதான் ஆக்டிவேட்டே பண்ண. ஆமா, இன்சர்ட் இந்தியன் சிம்னு காட்டும் அது. ஆமா, அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன், லாக் பண்ணி வச்சிருந்தேன். வேற ஏதாவது சிம்லாம் போட்டீங்கன்னா காரியத்துல இல்ல, அவர் தான் ஆக்டிவேட் பண்ணிட்டார்ல, முன்னாடி இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு தான் அங்க போயிருக்காரு, அதனால தப்பிச்சிட்டாரு. அது டியூவல் சிம் வரல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள சிம் இன்சர்ட். ஆமா, கேட்கும். நாங்க வந்து செக்யூரா இருக்கோங்க, நாங்க ஆப்பிள் ஃபாலோ பண்றோம், பிரைவசி. ஆப்பிளே இப்போ அப்படி இல்ல. இல்ல, ஃபாலோயிங் தி ஸ்டெப்ஸ். அவர் விட்டாலும் நாங்க அதை விட மாட்டோம். நீங்க என்னதான் விட்டீங்க இது வரைக்கும் விட மாட்டேன்றது. இந்த நியூஸ் வீடியோல வேற விக்கி தொலை தாங்க முடியல ப்ரோ. ஆமா, அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். நீ சரி இவ்வளவு சொல்றான், அவன் 3 வாங்கிக்கோங்க 3A அப்படின்றான். நீ வாங்கடா அப்படின்னா வாங்க மாட்டான். கேட்டா என்ன தெரியுமா சொல்றான், அவர் வந்து டெஸ்டருங்க, எல்லா ஃபோனுமே யூஸ் பண்ணுவாரு. நத்திங் ஃபோன் 5 1TB வெயிட்டிங் ஆகும். ஃபோன் 5 வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து யாரும் பேனிக் ஆக வேணாங்க, கூலா விட்டுருங்க. நமக்கு தேவைன்னா நிஜமாவே அந்த அளவுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஆனா விக்கிக்கு ஒரு பவர் இருக்குங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பட்ஸ் 2A ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரீசெட் பண்ணேன், அப்பயும் சரியாகல. அதனாலதான் நாங்க சர்வீஸ் சென்டர் போலான்னு பேசி வச்சிருந்தோம் போன சனிக்கிழமை. ஆனா அந்த விக்கி ப்ரோ பேசிட்டு இந்த வீடியோல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பட்ஸ் 2A பொழந்துருச்சுன்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீசெட் கொடுத்தேன், கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல ப்ரோ, விக்கியோட வாய்ஸை கேட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. அது வாய்ஸை கேட்குதோ இல்லையோ, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இவ்வளவு அன்சர்டைனா ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் வாழ்நாள்லயே நான் யூஸ் பண்ணது இல்ல. 2 மாசத்துலயே 250 ரூபாய்க்கு ஒரு TWS வாங்கினேன். அது டெக்சாஸ் அது இல்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல சொல்றேன், பேரே இல்ல ஏர்பாட்ஸ் மாதிரி. ஆமா க்ளோன். அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. அவனே 6 மாசம் தாண்டிட்டான்டா. நீ 6 மாசமா 3 வருஷமா வேலை செய்யுது. சூப்பர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா. ஏன்னா அது சைனாங்க, இது வந்து லண்டனுங்க, அதனால நாங்க வந்து லண்டன் கோட்டை விட்டோம். கொரட்டை தான் ஒண்ணும் உங்களை நம்பி வாங்கிட்டு அப்புறம் நாங்க ஓரமா உட்காந்து இல்ல. இதுல என்னன்னா ப்ரோ, இவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் போக போக சொல்றேன், மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற. அந்த பேட்டரி வெண்டர் மாத்தி தொடங்கினா தயவு செஞ்சு. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்குடா, உங்களுக்கு சீரியஸா நல்லா இருக்குடா. OnePlus மாதிரி உங்களோட ஆடியோவும் அல்டிமேட்டா இருக்கு ஆக்சுவலா. டு பி ஃப்ராங்க், எனக்கு OnePlus CMF-உம் ஒரே இதுல தான் வச்சிருக்கேன் நான், குவாலிட்டி வைஸ் ஆடியோ தட்டுல ஒரே மாதிரி வச்சு பாக்குறேன். ஏன்னா டிராக் ஆடியோன்றது அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கானுங்க. ஆனா உன்னை நம்பி சொல்லி ஒரு வருஷத்துல போயிருச்சுன்னா எல்லாருக்குமே அந்த 1500 நிறைய பேருக்கு அது பெரிய அமௌண்ட் தான். நம்ம சொல்றோம் 1500 தானே அப்படின்னு. ஒரு சில பேர்லாம் வந்து இதே அவ்வளவு வாட்டி யோசிச்சு 1500 இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே போயிடுச்சுன்னா வாரண்டிலன்னு திரும்ப எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றான் CMF-ல, நத்திங் சர்வீஸ் சென்டர்ல. அதுதான். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கூகுள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ். ஆமா, அது ஒரு வேற லெவல்ல ஒரு கமெண்ட் எடுத்துருக்கேன். பட்ஸ் வந்து கொடுத்துட்டு புது பட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் லேட்டஸ்ட் பட்ஸா கொடுத்தாங்க. சொன்னல வச்சுக்க இல்ல ப்ரோ, நான் இப்போ ஷாக்ஸ் பாருங்க, அதே மாதிரி தான் இந்த அமெரிக்கன் பிராண்ட்ஸ் வந்து அமெரிக்கா மேல எனக்கு காண்ட் இருக்கானா சில விஷயங்கள்ல இருக்கு. இல்ல 2 இயர்ஸ் வாரண்டிங்க ஷாக்ஸ் ப்ரோ, அது திரும்ப வாரண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்குறான். இப்ப சுட இருக்கு புது ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 இயர்ஸ். என்னடா இதுன்னு இருந்தது எனக்கு. நான் அப்போ வந்து 20வது மாசம் நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் திரும்ப யூஸ் பண்றேன். 20வது மாசம் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்ப கொடுத்தானா திரும்ப 2 இயர்ஸ். என்னடா இதுன்னு இருக்கு. மாசு சீரியஸா மாசுங்க. ஏன்னா அவன் ப்ராடக்ட்ல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு இன்னி வரைக்கும் அது நல்லா இருக்கு ப்ரோ. நான் சைக்கிளிங் போகும்போது சண்டே 63 கிலோமீட்டர் தான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா எவ்வளவு ஸ்வெட் போது உள்ள, அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது இல்ல அது. அது இது வரைக்கும் நல்ல ஒர்க் ஆயிருக்கு. இத்தனைக்கு அது ஓபன் ரன் ப்ரோ 2 தான். ஓபன் ஸ்விம் ப்ரோலாம் வாங்கினா ஃபுல் வாட்டர் ப்ரூஃப், ஒண்ணுமே ஆகாது. அதுலயே 32 GB இருக்கும். ஆமா, மெமரி கார்டு போடலாம். மெமரி கார்டு போடலாம். அதான் ப்ரோ, எப்படின்னா உள்ள வந்து 32 GB ஸ்டோரேஜ் இருக்கு. பாட்டு ஏத்திட்டோம்னா பாக்கெட்ல பட்டன் போன் வச்சுக்கிட்டு போதும், நேரா அதுலயே பாட்டு. ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவ்வளவுதான். அந்த HMD 110 UPI. ஆமா, கப்சப் பே. ஆமா, வர்க் இருக்கா? அதுல தான் இருக்குல 110 இல்ல 110. ஓகே ஏங்க, அந்த நோக்கியா போன் வந்துருச்சுங்க. 110 பவர் வந்திருக்கு. குட்டியா கியூட்டான பாக்ஸ்ல வந்திருங்க. செம்ம அழகா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. அவன் அந்த பேக்கேஜிங்ல மட்டும் அடிச்சிடறான்டா. அது அடிக்க காரணம் என்னன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் இப்ப அந்த சைஸ் போன் இருக்கு. எஸ், செம்ம அழகா இருந்துச்சுங்க அந்த பேக்கேஜ். அதெல்லாம் கியூட் தான். 100 அன்பாக்சிங் சீக்கிரம் போடுவாரு, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அத பிரைமரி போனா யூஸ் பண்றது தான் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. அந்த BSNL இப்ப டவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுல வேணா போட்டுருங்க. பிரச்சனையே நமக்கு 2G தான் வரலையா? 2G தான் BSNL செத்து கிடக்கு. அருமை. ஏன்டா உன்ட்ட உருப்படியா இருந்ததே 2G தான்டா. 3G 4G போடாதான் இளவு எடுத்தவங்க பேட்டரி ட்ரெயின் பண்றேன்னா 2G-யே செத்துட்டீங்களா? எனக்கு என்ன ஷாக்குன்னா அதிமே தூங்கிட்டு இருக்கா. தூங்கலாம் இல்ல, செத்துட்டாரு. சாகல, தூங்கிட்டு இருக்காருலாம் இல்ல, தூங்கிட்டு இருக்காரு, செத்துட்டாரு. ஒண்ணுல ப்ரோ என்னாச்சு, அந்த பட்டன் போன் நான் சொன்னேன்ல, ஆமா 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே குறைஞ்சது. ஆமா ஏங்க, அந்த ஸ்லைட் போன் அதுதான் சொல்றேன்.
அந்த ஸ்லைடு தான். அது அப்படி சொல்லுங்க. ஸ்லைடு ஃபோன், பட்டன் ஃபோன் நாங்க நினைச்சுக்கோம். இல்ல 6700 கலர் ஃபோன் வித் கேமரா, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, மைக்ரோ USB சார்ஜிங் இருக்கு. என்ன நீங்க ஸ்லைடு 6700S வந்து 3.5 நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறைஞ்சது. ஆனா ட்விஸ்ட் என்ன, இப்போ 2 நாள்லயே பட்டுன்னு பார்த்தா 1 பாயிண்ட்க்கு வந்துருச்சு பேட்டரி. அப்புறமா தெரிஞ்சு உங்களுக்கு. நான் உடனே எடுத்து பாக்குறேன், என்னடா இது, நான் நேத்து அதுல கால் பண்ண நாங்க தெரிஞ்சது அவன் என்ன ஏமாத்தி இருக்கான்ட்டு பார்த்தா BSNL நெட்வொர்க் செத்து போச்சு போல. இது நெட்வொர்க் தேடுது. ஐயோ ஒண்ணும் வரலையே, ஒண்ணும் டாக்டர் நொர நல்லது. ஐயோ இதுல BSNL ட்விட்டர்ல கிறுக்கடே உன்னைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்டா டவுன்னு போட்டேன். உடனே கிளம்பி வந்துட்டான் BSNL. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அட்ரஸ் சொல்றீங்களா? ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தியாடா. இவனை வச்சுக்கிட்டீங்க பாருங்க போட்டிருந்தேன். உடனே வந்துட்டான் BSNL. டியர் கஸ்டமர், கிரீட்டிங் ஆஃப் தி டே, வி அப்பாலஜைஸ் ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஏன் வீட்டுக்கு வந்து என்ன அவார்டு கொடுக்க போறீங்க? சத்தியமா தெரியல. நான் DM போனேன். DM போய் நான் ஆல்ரெடி பேசி வச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் லோன் இஷ்யூனாங்களா? இல்ல கிரீட்டிங் ஆஃப் தி டே, வி அப்பாலஜைஸ் ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இங்க இருங்க, நான் DM பண்ணிருக்கிறதுக்கே திரும்ப கைண்ட்லி DM as your specific issue. என்னடா இது ப்ரீ அப்ளைடா வந்துட்டே இது மட்டும் தான் வந்துட்டு இருக்குமா எப்பயுமே கடைசி வரைக்கும்? நீங்க சாவ யாருமே சொன்ன அந்த நொரை வந்து என்னையே மூடிரும், மூஞ்செல்லாம் மூடிரும் நொரையா. ஏஐ சாட் பாட் வச்சு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனுஷன் ஒண்ணுமே இல்ல. இன்னார் நான் தெளிவா சொல்லிட்டேன், குரோம்பேட்ல இருக்கேன், எனக்கு வந்து சுத்தமா சிக்னல் இல்ல. இல்ல ப்ரோ, ஒரு ஷாப் வேற லெவல்ல மாஸ் பண்ணாங்க. எஸ், அது வந்து என்னன்னா 14 Pro ஐபோன்ல லைன் இருக்கு. நாங்க 40,000 ரூபாய்க்கு ஃபோன் தரோம். பட் டிஸ்பிளே காஸ்ட் 40,000 ரூபா. 45,000 ப்ரோ, தெரிஞ்ச பையன் பார்த்தேன். அதான் சொல்றேன். அப்புறம் 40,000 ரூபாய்க்கு வாங்கி 80,000 ரூபாய்க்கு பழைய 14 Pro வாங்கி நான் என்ன பண்றது? நாக்கு சபாஸ் மாப்ள சபாஸ். அதாவது ஐபோன் 14 Pro டிஸ்பிளே பிரைஸ். அடா அதுதான் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து வருமே. ஏன் பேட்டரியே 10,000 ரூபாய்க்கு விற்கிறான் பரதேசி ஐபோனு. இந்த கோஃபிக்ஸுக்கு இஜிக்கு கோஃபிக்ஸில் இஜி ஃபிக்ஸு மேக்ஸ். ஆனால் கோஃபிக்ஸில் ஓரளவு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. இவங்களாம் வெக்கமே இல்லாமல் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. 1000 ரூபா வாங்கினா LCD பேனல் இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் காப்பி. அது இதில் ஒர்க்கே ஆகாது. கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக EMI கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அதனால 1500 டிஸ்பிளே இப்போதைக்கு ஒர்க் ஆகிற மாதிரி சரி பண்ணி கொடுக்குறேன். EMI முடிச்சுட்டு ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டுக்கோங்க. 14 Pro பேக்ல ஸ்க்ரீன் டேமேஜ் 32,900. அது GST இல்லாம. GST ஒரு 10,000 ரூபா போடுவான். டோன்ட் வரி, 42 43 வரும். ஸ்கிரீன் அண்ட் பேக் கிளாஸ் டேமேஜ்னா 71. ஆமா ஆமா, இந்த டீல்ல 17 வாங்கிடலாம் அந்த ரேட்ல. ஆமா அதான் சொல்றேன். ஏன்னா இப்போ 73 72க்கு வரப்போது இல்லை, ஏதோ ஆஃபர்லாம் போட்டு ஐபோன் 17 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேல் ஐபோன் 17 ஜாலி தான். இப்போ 17 Pro Maxக்கு வந்து 38,000 தான். ஆமாம் ஆப்வியஸ்லி, அதனால தான் கேர் ப்ளஸ். ஏன் நீங்கள் வாங்கினோடனே பதறிட்டு கேர் ப்ளஸ் போட்டீங்க? இது எல்லாத்தையும் கூட்டி அந்த மாயா இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஆப்பிள் உங்களை வாங்க அப்படின்னு எல்லாம் போடா அப்படின்னு கேளுங்க ப்ரோ. பேக் கிளாஸ் டேமேஜுக்கு 5,000. ஆமா, ஏன்னா இதான் இப்போ தனியாக சரி பண்ணிட்டானுங்களே. இப்போ மேக்ஸ் சேஃப் வந்து தனித்தனியாக பண்ணிட்டானுங்க. முன்னாடிலாம் 50,000 ரூபா ப்ரோ பேக் இருந்தது. டிஸ்பிளே விட காசு அதிகம். என்னடா இது? ஏன்னா ஒரு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும். அப்படிதான் இருந்துச்சு. 13 சீரிஸ் ப்ரோ சீரிஸ்லாம் முடிஞ்சு சங்கு தான். ரியர் கேமரா செட்டப் வந்து 26,000. ஸ்கிரீன் வந்து 39,000. ஸ்கிரீன் அண்ட் பேக் கிளாஸ் சேர்த்து மாத்திரதா இருந்த காம்போ ஆஃபர். ஏங்க OnePlus 30,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே விற்கிறா, ஐபோன் விற்க மாட்டானா? இங்கே பார்த்தீங்களா அதர் டேமேஜ் எது சிம் ட்ரே டேமேஜ் ஆனா 90,000 மதர் போர்டே மாத்திரம். அதர் டேமேஜ் அதானே மதர் போர்டு மாத்திரம் டைரக்டா என்னடே அதானே அதர் டேமேஜ் 90K 2 TBலாம் வாங்கி என்னடா பண்ணுவேன்? உருட்டு விட்டுருவியா மொத்தமா? வந்து வேற உலகத்துல இருக்கீங்க. ஓகே, நீ வேற உலகத்துல இருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜாக்கி டென்ஷன் ஆவான். எஸ், இது எப்பயுமே நடக்கிறது தான். கோடோட அக்செப்டட். ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. செத்திங்கடா இருறா, அப்ப நான் வரேன்டா, நான் வரேன் அப்படின்னு. நான் தான் வருவேன். ஆமா, சரிங்க. ஸோ ஆக மொத்தம் பேனிக் இல்லாம இந்த டீல் எதனால வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா. சப்போஸ் கரண்டா நீங்க யூஸ் பண்ற ஃபோன் நல்லா இருக்குன்னா அதே ஹேண்டில் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆகஸ்ட் வரைக்கும் கூட நீங்க கொஞ்சம் இன்னும் ப்ரொலாங் பண்ணலாம். ஏன்னா இதுல பெரிய டீல்ஸ்ன்றது ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் நல்ல டீல்ஸ் இருக்கு. இப்போ S25 அல்ட்ரானா இப்போ அண்டர் 95K வந்துருச்சு. ஆனா ஆகஸ்ட்ல இன்னும் குறையும். ஸோ உங்களுக்கு 85க்குலாம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. எப்படி S24 அல்ட்ரா போன வருஷம் குறைச்சானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 85க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இமீடியட் நீட் இருந்தால் இப்போ வாங்குங்க, இல்லை வெயிட் பண்ணி அப்புறமே வாங்கிக்கோங்க. சாம்சங் வாங்குற மாதிரி இருந்தால் சாம்சங் கார்பரேட் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. சாம்சங் கார்பரேட் கூகுள் சர்ச் பண்ணுங்க. உங்கள் ஆஃபீஸோட இமெயில் இருக்கு. இப்போ TCSல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் கொடுத்துருப்போம். அந்த இமெயில் போட்ட உடனே ஒரு OTP வந்து உங்கள் ஆஃபீஸ் இமெயிலுக்கு வரும். அந்த OTP இதில் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா போதும். எல்லா ப்ராடக்ட்டுமே ரெகுலர் ஷாப் சாம்சங் ஷாப் ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ 1,20,000 இவன்ட்ட டிஃபால்ட்டாகவே 1,10,000 தான் இருக்கும். 10,000 ஆல்ரெடி கம்மியாக தான் வச்சிருப்பான்.
அது இல்லாமல் உங்களுக்கு அந்த அடிஷனல் கார்டு ஆஃபரும் இருக்கும். கார்டு ஆஃபரும் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ கார்பரேட்டில் வாங்குறது ரொம்ப சேஃபுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க இமெயில் கூட நீங்கள் வாங்கி லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது லாகின்லாவே இருக்கும், சும்மாலாம் லாக் அவுட் ஆகாது. ஐ எம் வேணுகோபால். ஆமாம், ஃப்ரம் டைடல் பார்க். உண்மையிலே அது ரொம்ப அட்வான்டேஜுங்க. அப்பப்போ ஆஃபர் வர போடுவான் அந்த சாம்சங் கார்பரேட்டில். A57க்குலாம் ஆஃபர் இருந்துச்சு, சொல்றது 25% ஆஃபர். ஆனா எல்லா ஃபோனுக்குமே அப்பப்போ டீல் வந்து. ஆமா, ஏன்னா S26 Ultra என் ஃப்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த சில்வர் கலர் வாங்கலாம், லிமிடெட் எடிஷன் 1,14,000 வாங்கினான். 1,20,000 பிரைஸ், அதுல 5% 1,00,000 ஆக்சுவலா வந்து 1,40,000 பிரைஸ். ஆமா, ஆனா இவங்களுக்கு மட்டும் 1,20,000 1,20,000 வந்துச்சு. அது இல்லாம உள்ள போனா அங்கே காட்டுது, கிளிக் கூப்பன் கொடுத்தீங்கன்னா 5% அடிஷனல் ஆஃபரா. இல்ல இது எப்படி இருக்குன்னா 1,14 வாங்கிட்டான் அவன். 1,14,000க்குனா 26,000 கட் ஆகுது. எஸ், சரியான டீல் ப்ரோ. கார்பரேட்ல தான் வாங்கினான் அது இப்ப புது. ஆமா, புது ஃபோன் வாங்கி 1 வீக் தான் ஆகுது இப்போ. ஓகே, அது இல்லாம கேர் பிளஸ் வேற இல்லாம யோசிச்சுட்டு இருந்தான். கேர் பிளஸ் செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் சாம்சங் இருந்து கால் பண்ணி, உங்களுக்கு 2 இயர் வாரண்டி கேர் பிளஸ் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்ட்டு 10K முடிச்சு கொடுத்தாங்க. 16,000 சம்திங் வரும் 2 இயர்ஸ் பிளான். இவனுக்கு 10Kல வந்துருச்சு. வாங்கலாமான்னு கேட்டாடே, யோசிக்காம வாங்கடா அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா வீட்டுல பையன் இருக்கான், சின்ன குட்டி பையன் இருக்கான், குழந்தை தூக்கி போட்டு உடச்சு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. மாஸ்ல ஆமா, இயர்லி ஒன்ஸ் நீங்க எல்லா பார்ட்டியுமே ஒரு வாட்டி மாத்திக்கலாமா அந்த மாதிரி. அதுல கொடுத்துருக்கான் 2 இது கொடுத்துருக்கான். இப்போ 2026 to 2027 ஒரு பிளான் கொடுத்துருக்கான், 27 to 28 ஒரு பிளான் கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்துருக்கான். பரவாயில்ல, தனித்தனி கிளைமா வரும் உங்களுக்கு. அதான் 2 வருஷம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். சீரியஸா நல்ல விஷயம் இதெல்லாம். ஸோ நீங்க கார்பரேட் மறக்காம செக் பண்ணுங்க, நீங்க சாம்சங் வாங்குற மாதிரி இருந்தா. ஸோ என்ஜாய் ஆல் தோஸ் பெனிஃபிட்ஸ். எஸ், அதை தான் நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். மற்றபடி வரதும் இல்லை. இதே மாதிரி வந்து வேற ஏதாவது பிராண்ட்ஸ்ல ஆஃபர் இருக்கான்றதையும் செக் பண்ணி கண்டிப்பா. ஆமா, இவன்லாம் தரானே நான் ஸ்டூடெண்ட் ஆஃபர் தருவானுங்க பாத்துருக்கேன். கண்டிப்பா இருக்கும். ஆமா ஆமா, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் எல்லாத்துலயுமே நீங்க வெரிஃபை பண்ணுங்க. நத்திங்ல கூட அதே சேல் டைம்ல அந்த பிராண்டோட ஓன் வெப்சைட்டுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க அங்க வாங்கினீங்க இன்னும் கொஞ்சம் நிம்மதியா வாங்கிக்குவீங்கல்ல. பிளிப்கார்ட், அமேசான் வாங்கிட்டு டெலிவரி வரல ப்ரோன்னு உட்காந்துட்டு இருக்கிறது பதிலா சேல் அன்னைக்கு அதே பிரைஸா அந்த கம்பெனியோட ஓன் வெப்சைட்ல அதே ரேட்ல இருக்கும். சாம்சங்கும் அப்படிதான் பண்ணுவான். இப்போ பிளிப்கார்ட்ல இந்த ரேட்டு போடுறான்னா அதே ரேட்டு சாம்சங் வெப்சைட்லையும் காட்டும். ஸோ நீங்க அப்படி பார்த்து கூட வாங்க. கூகுள் பிக்சலுக்கும் அதே தான் சொல்கிறேன். இந்த கூகுள் இந்தியா வெப்சைட்டு அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிக்சல் 9A 10A வாங்குறது கேட்டிருந்தீங்க. நீங்கள் அங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அங்கே டீல்ஸும் இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர்லாம் தராங்க. எல்லா கார்டுக்குமே தரான். 24 months இஎம்ஐல 10A போட்டிங்கன்னா 2,000 தான் மாதத்துக்கு. 50K எம்ஆர்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த இஎம்ஐ இன்னும் குறையும் வேறு. உண்மைதான். ஸோ அது நல்ல டீல் அது. ஸோ அதான் ஃபேக்ட்டுங்க. ரைட்டா? ஓகே. ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸுக்கு போவோம். போகோ க்யூட்டாக இருக்கானே. அதே 17 Ultra ஃபினிஷ் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 17 Pro Max ஃபினிஷ் ப்ரோ. எப்படி போகோ 17 Pro Max விட பெசல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சிவா அதுதானே சொல்றேன். பார்த்து பேசுறேன், கால் படுது. 14 Pro Max விட போகோல வந்து பெசல் கம்மியா இருக்கிற மாதிரி. அதான உண்மைதான். ஆமா ப்ரோ, ஷாமிலேயே பெசல் ரொம்ப சின்னது ப்ரோ, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இல்ல 17 Pro Maxல தான் கம்மியா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆசை காட்டி ஒரு முடிவுக்கு வாங்கலாம். இது ஒரு இதெல்லாம் அது கொஞ்ச நேரம் ஆசை காட்டுவோமேன்னு சொல்லி சொன்னேன் ப்ரோ. பாருங்க, ஆனால் கேம் விளையாடாத இந்த ஃபோன் முக்கால்வாசி பேர் வாங்குவீங்க. பெசல் இருக்கிறது நல்லது தாங்க. இவ்வளோ தின்னாலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், விளையாடுறதே கஷ்டம். அது பெசலே இல்லாத போக்கோ ஃபோனும் வருது, Mi Mix 5 சொல்லி. அது போக்கோ இல்லைங்க, ஷாமின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க பிரீமியம்ங்க, எலிட்னா ஷாமி. இப்போ அதானே சொல்லிட்டு இருக்கேன், நத்திங் பை சிஎம்எஃப் தான். அந்த மாதிரி தான் இதுவும் பொழப்பு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இந்தியாவில். ஷாமி பை போக்கோலையும் ஸ்னாப்டிராகன் போட்டு வந்துருந்துச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் ஷாமி வாங்காம போக்கோலே செட்டில் ஆயிடுவோம். உண்மைதான். கேமராவுக்கு வாங்கினாதான் ஷாமி போனோம். நமக்கு தேவை வந்து வெறும் ஆடியோ, ஆமாம், சும்மா யூசர் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னா போக்கோவே போதுமே. ஓகே, ரெக்கார்டிங் போட்டுட்டேன். அஸ்வின் ஸ்ரீ, சோனி XM5 ஓவர் த ஹெட் ஹெட்ஃபோன்ஸு ஒன் சைட் ஃபால்ட்டுக்கு போத் சைட்ஸ் மாற்ற சொல்லி 14K திருடிட்டானுங்களா? 14K கேட்குறாங்களாம். சோனி சர்வீஸ் சென்டர் கை விரிச்சிட்டானா? ஆமாம், வாரண்டி முடிஞ்சிருச்சு. வாரண்டி முடிஞ்சு 3 மாதம் ப்ரோ. நான் அதான் சொன்னேன் ப்ரோ, ப்ரீமியம் ஹெட்செட்ஸ் எது வாங்கினாலுமே அது TWSஆ இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா அவனுங்க ஃபுல் யூனிட் தான் மாற்றுறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ நீங்களே இப்படி சொன்னா எப்படி ப்ரோ? நீங்க வந்து இதெல்லாம் அந்த பிராண்ட்ட பேசலாம்ல ப்ரோ. நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டாரு என் மேல. அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு, கோச்சிக்கிட்டாரு. நீங்க வந்து ட்விட்டர்லாம் சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்லி நீங்க ஏதாச்சும் பேசியிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. வாரண்டி இல்லைன்னா யார்ட்டையுமே பேச. ஆமா, ஏன்னா இவனுங்க பாலிசி அதுதான். ஏன்னா அதுல தெளிவா போட்டிருப்பான்,
இப்போ சென்னைசர்லாம் 2 வருஷம் வாரண்டி தரான். எனக்கு கரெக்டாக 2 வருஷம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மந்த்தில் போயிடுச்சு. அவ்வளோதான், கை விரிச்சிட்டான். மொமெண்டம் 3 சொன்னால பட்ஸ் கரெக்டாக 2 years 1 monthல அவுட்டு. அது ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்களா ப்ரோ? உள்ள ஏதாவது டைமர் ரன் ஆகுமா? ஒரு சைடு மட்டும் லெஃப்ட் அவுட் அதுலயும் இல்ல. எனக்கு என்னன்னா ப்ரோ, நீங்க இதுல கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாங்க எதுவுமே சேம் ஹேப்பன்ட் வித் இயர்ஃபோன் Air 3. எனக்கு 20th monthல போயிருச்சு. 18 month தான் வாரண்டி அந்த பட்ஸுக்கு. இயர்ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவன் சார் நான் கூப்பன் கோட் வேணா தரேன் சார், நீங்கள் வேறு பட்ஸ் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு கூப்பன் மட்டும் கொடுத்தான் எனக்கு. அதான் அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபா. அதை வச்சு தான் நான் இயர்ஃபோன் Air 4 Pro வாங்கினேன். Air 4 Pro ஆமாம், அது வாங்கினேன். ஏன்னா இயர்ஃபோன் நல்லா பெரும்பாலும் எந்த பிராண்டுமே வந்து வாரண்டி முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆப்பிள்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க, வாய்ப்பே இல்லை. அவன் கடை முன்னாடியே நிற்காத வெளியில் நாய் விட்டு கடிக்க விடுவாங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து வாரண்டி முடிஞ்சு சப்போர்ட் பண்றதை நாங்க ஏன் வியப்பா பாக்குறோம்னா, கூகுள் மட்டும் தான் இது வரைக்கும் நாங்க பார்த்து பண்ணிக்கலாம். ஆமா. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவனுக்கு பிரிச்சு ஒரு சைடில் மாற்ற மாட்டானுங்க ப்ரோ, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவானுங்க. இப்போ 14K கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே மாதிரி புது ஹெட்ஃபோனாக தான் வரும் மோஸ்டா. ஸோ இந்த மாதிரி பட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு பட்டு மட்டும் தனியாக வைக்கிறாங்க ப்ரோ, அது 10K அந்த ரேஞ்சில் வரும். இப்போ XM5 பட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம வச்சிருக்கோம்ல, அது இருந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும் போயிருச்சுன்னா அது ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்துருவோம், அவ்வளோதான். இது ஹெட்ஃபோன்னால தான் இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷனு. கரெக்ட். இப்போ அதான் நம்மால் ஒருத்தர் போட்டிருக்காரு, கிருஷ்ணாண்ட் ராகவ். நீங்க கேட்டிருந்தீங்கல்ல எந்த கிருஷ் ராகவ் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஸ்னாப்டிராகன் நம்பர் ஆல்வேஸ் பெஸ்ட். ரீசென்ட்லி பாட் விவோ X300. மை ப்ரீவியஸ் மொபைல் இதுக்கு முன்னாடி அதாவது X300லேருந்து இப்போ மாறிட்டார் போல. ஆமா. switched to Xiaomi 17, my current mobile. While playing basic games like Subway Surfer City, Carom, Pro 8-ball pool, to heavy games like BGMI, COD, Genshin Impact, on that MediaTek processor powered by X300 என்ன ஆச்சு அப்படின்னா, some kind of lag and stutter இருந்துதான். ரேண்டம் ஃப்ரேம் ட்ராப்போ இருக்குமா லாங் கேமிங் செஷன்ஸ் போனால். பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே ஸ்னாப்டிராகன் பவர்டு ஃபோனில் அவர் ஃபீல் பண்ணது இல்லையா. S23 Ultra, S24 Ultra, ஈவன் S25 கூட ட்ரை பண்ணி பார்த்தாராம். Both are in the same place and same room temperature condition la. Okay. Snapdragon is far ahead compared to MediaTek flagship processors. MediaTek processor remind me of old Exynos processor. Exynos ko ready vera adikireenga neenga. adula vandu ena pudu Exynos nalla irukku, old Exynos. I mistakenly purchased X300 based on some other YouTube channel. Adha AnTuTu score benchmark test runs vachi. Later I realized those tests are completely useless. Scores don't determine the original performance. ena AnTuTu la MediaTek fire ah irupom. நல்லா இருக்கும். ப்ளஸ் அதுதான் ஒரு சிலர் சொன்னாங்களே ப்ரோ, ஃப்ரீசரில் வச்சுட்டு ரன் பண்ணுவோன்னு. ஆமாம். அப்படி இல்லைன்னா இப்போ கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோ. விடுங்க ப்ரோ, AnTuTu தானே ரன் பண்ணணும். ஆப்பிள் எவ்வளோ வரும் AnTuTu? அவன் தான் ஏதோ இது AnTuTuவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தானுங்கல்ல, அஃபிஷியலாக சப்போர்ட் கிடையாது, அதனால கம்மியாக தான் காட்டும் ஆப்பிள் எப்பயுமே. ஆப்பிள் என்ன சொல்ல வரானா, ஸ்கோரை பார்த்து வாங்கினா சோறு கூட வழி இருக்காது அப்படின்ற போல. ஏன்னா அவன் ஹேடாக இருக்கான்ல, எங்கேயோ போயிட்டானுங்க அவனுங்க. லாஜிக் தான். அதான் கீழே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, AnTuTuலாம் பார்த்து ஃபோன் வாங்காதீங்க ப்ரோ, அவனுக்கு என்னடா 0 டிகிரியில் வச்சு புஷ் பண்ணுவாங்க. கரெக்ட். லேப் என்விரான்மெண்ட்ஸ் 3 million அடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஓட்டினா 2 million தான் வரும். எங்கடா 1 million காணோம். அது எங்களுக்கு மட்டும்தான் வரும். உங்களுக்கு வேணும்னா ஒரு கூப்பன் இருக்கு, அதை போடுங்க. அதுவும் அப்டேட் விட்டு வேற அந்த AnTuTu ஸ்கோர் வேற குறைச்சிட்டாங்கன்னு ஒரு சில பேர் ஃபீல் வேற பண்றீங்க. ப்ரோ வாங்கின புதுசுல இவ்வளோ AnTuTu வந்துச்சு ப்ரோ, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னாங்க. இன்னொரு ஜோக் தெரியுமா, AnTuTu version 1, AnTuTu version 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும் வெர்ஷன். இப்போ என்னாச்சு, ஒரு தடவை வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி எனக்கு AnTuTu version 2 3 வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு ஸ்கோர் 40. இப்போ AnTuTu version மாறி இருந்திருக்கு, அப்போ இவனோட அந்த பேஸ் ஸ்கோர் ரெஃபரிங் எல்லாம் மாறிடும், ஸ்கோரிங்லாம். இப்போ எனக்கு 50 வந்துருச்சு, என் ஃபோன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றது. ஒரேதான் நல்லது, ஆசை காமிக்கிறாங்க. நீ இந்த ஃபோனே வச்சிரு, அப்கிரேட் பண்ணாத, அது நல்லது, அது நல்லதுதான். அதனால அவனை பாராட்டு. ஆனால் வேலை செய்யும், ஒரு +1 பாயிண்ட் அவனுக்கு. அதுக்காக நீங்க இந்த ஃபோன் நல்லா இருக்கு, நீங்க அப்கிரேட் பண்ண வேணாம், இதே இருங்க. கேமிங் வித் 2K கிட்ஸ் ப்ரோ. நான் போக்கோ X5 யூசர். I am from X5 Pro user. I am from Tirupur. After 3 years of heavy usage like Free Fire, Mobile Legends, PUBG, most of the games still now. So games நிறைய ப்ளே பண்ணுவேன். பட் நான் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஃபோன் டெய்லியும் ஷெட்யூல்டு பவர் ஆன் அண்ட் ஆஃப். பார்த்தீங்களா, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான நல்லா ப்ளே பண்ணது, நோ இஷ்யூஸ். பேட்டரி கொஞ்சம் கம்மி தான், பர் டேக்கு 2 times சார்ஜ் போடுவேன், சில டைம்ஸ் 3 தடவை கூட சார்ஜ் போடுவேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நிறைய OTT மூவிஸ், யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன். கேமரா டீசென்ட்டு, கேமராவில் அவ்வளோலாம் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இன்னொரு டிவைஸ் இருக்குது, Moto G54. என் அப்பா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் லான்ச் பண்ண உடனேயே வாங்கினேன். அது இப்போது கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கும் அது 8 GB ரேமு, பட் போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு. பட் நோ ஸ்லோ, பட் மினிமல் லேக் டியூ டு ஓல்ட் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட். ஆனால் மோட்டோவுக்கு வந்ததே 1 சாஃப்ட்வேர் அண்ட் 1 மேஜர். பட் இருந்தாலும் அந்த போக்கோவை விட ஸ்லோவாக தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஒய்.
அப்பா ஃபோன்னு டெய்லி ஆட்டோ பவர் ஆன் ஆஃப் ஆகுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோ ஆகுது. போக்கோ X5 ப்ரோ ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7050. எனக்கு தெரிஞ்ச மீடியாடெக் ப்ராசர் நல்லா நாளாக ஆக ஸ்லோ ஆகும் போல ப்ரோ. போக்கோ X8 ப்ரோவில் ஒன்லி ஜியோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பட் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா போத் ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல். பட் போக்கோவில் இது வரைக்கும் டவர் ப்ராப்ளம் இல்லை. பட் மோட்டோவில் ஒரு ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக வரும். எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கு, அங்கே மட்டும் டவர் அவ்வளோவா கிடைக்காது, நெட்டு ஒர்க் ஆகாதா. பட் இதே இடத்துல ஜியோ மீடியாடெக் ப்ரோ அது 7 சீரிஸ் சும்மாவா. இதே இடத்துல போக்கோ பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணும். பிஎஸ்என்எல் நோ ப்ராப்ளம் ஃபார் கால்ஸ் அண்ட் இன்டர்நெட். மோஸ்ட்லி பிஎஸ்என்எல் ஃபோன் காலு ஓடிபி இன்கமிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா பிளான் வேறு கொஞ்சம் டேட்டாவும் யூஸ் பண்ணிப்பேன். பிஎஸ்என்எல் 4G திருப்பூரில் நல்லா எடுக்குது ப்ரோ, நோ இஷ்யூஸ். திஸ் இஸ் மை கருத்து. ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாப்புல அவருக்கு பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் எனக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ ஆமாம், நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதே நிறுத்துற மாதிரி இருந்தது. ரொம்ப அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. யாராவது ஓடிபி என்கிட்ட கேட்டிருக்கணும். என்ன ஓடிபி மட்டும் கேட்க மாட்டாங்க, அசிங்கமாகவும் கேட்பாங்க. அமேசான் டெலிவரி வந்து ஓடிபி கொடுங்க வராது. நல்ல நேரம் அதை நான் பிரைமரி நம்பரெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணிருந்தீங்க. இல்லை நான் அதுதான் ப்ரோ, இதுவே பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல்லேருந்து தான் நான் போர்ட் பண்ணி ஏர்டெல் மாறிட்டாரு. ஒவ்வொரு இடமா போனாங்க, ஃபேமிலி பிளான் போட்டாரு, அவ்வளோதான். போகாத இடமே இல்லைன்னு வடிவெல்லாம் அந்த மாதிரி தான். அது நம்மளால வேற அப்பப்போ ட்ராவல்லாம் பண்ணாரோம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. எப்படின்னா பிஎஸ்என்எல், டொக்கோமோ, வோடாஃபோன், ஏர்டெல் அந்த மாதிரி சுற்றி எங்கெல்லாமோ ஒரு ரவுண்டு போயிட்டு தான். எஸ், ஏர்செல் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏர்செல் நம்பர் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆனால் நம்பர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அதுலேருந்து மாறிட்டேன். ஏன்னா பிஎஸ்என்எல்ல போயிட்டு அப்போ எம்என்பிலாம் கிடையாது. ஆமாம், அதனால நான் பிஎஸ்என்எல்ல போய் ஸ்டூடெண்ட். ஏர்டெலோட ஏர்செல்ல வந்து ரீசார்ஜுக்கு வந்து அமௌண்ட் நிறையா தருவான். 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏர்டெல் கம்மியாக இருக்கும். 6 ரூபாய் ஏர்டெல் வரும். ஏர்செல் வந்து 8 ரூபாயோ 8 ரூபாயோ தருவாங்க. அதனால அதில் பண்ணிக்குவோம். ஏர்செல் அதுக்காகவே ஏர்செல் வாங்கணும். நிறைய அட்வான்டேஜ் இருந்தது ப்ரோ ஏர்செல்ல. அப்போல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. காமேஷ் ப்ரோட ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். இங்கேருந்து நம்ம எண்ணூர் சைட்லாம் தாண்டி போனால் ஆர்பிஜின்னு மாறிடும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி டொக்கோமோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வாங்கிக்குவோம் ஃப்ரீ கால்ஸ். டொக்கோமோ அதுக்காக மட்டும் வச்சுக்குவோம். டொக்கோமோ ஆட் அந்த டோன்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. டுன்னு ஓடிட்டு இருக்கும். எஸ், டொக்கோமோ நிறைய பேர் ரிங் டோனா வர வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. அதேதான் ஜூசுலாம் எவ்வளோ மெட்டீரியல், எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். இல்லை ப்ரோ, நெட்வொர்க் வந்து ரொம்ப இயல்பாக இருந்த காலம். கரெக்ட். இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து மோனோபாலி மாரி டுவோபாலி ஆகிட்டானுங்க. நான் வைக்கிறதாண்டா சத்தம், உனக்குலாம் இவ்வளோ தான் காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம், ஃபோனை நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அவன் நம்பர் வேறு யாருக்கா கொடுத்துருவோம், நீ என்ன பண்ணிக்க, உன் ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே போயிடும் ஜியோ க்ளவுடில். ஐயோ நான் வரல. அல்டிமேட். ஆனால் அதெல்லாம் யார் நம்பர், அதாவது யார் ஃபோட்டோவும் என் க்ளவுடில் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை, நம்பர் மாறிடுச்சு அவ்வளோதான். அது நீ கேர்லெஸ்ஸாக இருந்தா நாங்கள் வந்து வித்துட்டோம். அதை வித்துட்டோமா? டேட்டா சார். லவ்லி பார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, மை ஃபோன் Vivo T3 Pro ஆஃப்டர் த ஆரிஜின் வாய்ஸ் அப்டேட்டு கேமரா குவாலிட்டி மொக்கையாக வந்துருச்சு. அப்புறம் பிரைட்னஸில் இஷ்யூ, அப்டேட்டு முன்னே இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் ஃபோன் ஃபண்டச் ஓஎஸில் இருந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை. பிரைட்னஸ்ல இல்லாமல் வெடிய வைக்கிறாங்க இவனுங்க. குறையுதோ தெரியல. பிரைட்னஸ் ஐபிக்கு இதாகாது, அச்சீவ் ஆகாது. ஆனால் தெர்மலாக இருக்குல்ல. இல்லை, ஆரிஜின் வாய்ஸ் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமே ஒரு மாறி இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டார்ல. நிறைய பேர் ஆரிஜின் வாய்ஸ்க்கு அப்புறமும் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டாம் அப்படின்ற ஒருத்தர் வந்து, யா ப்ரோ ரியல்மி R7 has a lot of issues. I've been using it for around a year now. It has not been a good experience overall. Whenever I turn on noise cancellation, the right earbud starts making ring and scratching sound. It really annoying and uncomfortable to use. I even went to the service center in Ambattur to get it checked. I already claimed a replacement under warranty, but within just 5 months the same problem came back again. Honestly, it is very poor product. It's better to go with the earbuds without ANC. This one feels pretty useless. எனக்கு என்னன்னா ப்ரோ, நார்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட்ஸ் 3 ப்ரோ அது நீங்கள் வாங்கிக்கலாங்க. ரியல்மியில் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த ப்ரோ மாடல் வாங்கினா தப்பிச்சிடுறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வெறும் நம்பர் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ 7, ரெட்மி, ரியல்மி 6, ரியல்மி 5லாம் வாங்கினா சொதப்பிடுது. அப்டேட்லேயே முடிச்சு விட்றாங்க. வேறு எனக்கு எப்படி இருக்குன்னா, அதான் அரியனா அப்படி தான் சேர்த்தான். ரியல்மி R7 தான் அவனுக்கு வந்து அப்டேட்டில் முடிச்சு விட்டாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை, எனக்கு எப்படி தோணுதுன்னா, அதுதான் எல்லாராலையும் வாங்க முடியும். அதுதான் சொல்கிறேன். 2500, ஏன்னா அது 2000 ரூபா 2500 ஆஃபரில் வருதுன்னு வாங்கிடுறாங்க. வாங்கினா அது கரெக்டாக 1 இயரில் பிறந்துடுது. வாரண்டி முடிஞ்சோடனே போயிடுவோம் கரெக்டாக. நாங்கள் ராம் எனும் நான் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ லெட் அஸ் நோ யுவர் தாட்ஸ் ஆன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் செல்லிங் ப்ரீஆக்டிவேட்டட் அண்ட் யூஸ்டு ஃபோன்ஸ். ஐ ரீசென்ட்லி பாட் அ நியூ S24 on Amazon and the service center confirmed that this mobile was pre-activated. So I returned it. How far can I trust Flipkart? Please respond. சேம் தான். அமேசான்லேயும் அப்படி தாங்க. அமேசானில் தான் நடந்திருக்கு.
ஃப்ளிப்கார்ட்லயும் நடக்கலாம். ஸோ எல்லாருமே டே 1 செக் பண்ணிடுறது நல்லது. இதுல என்ன ஹைலைட்னா விவோ ஃபோன்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆயிருந்தா உள்ள அபவுட் பேஜ்ல காமிச்சிரும். ஆமா, என்னைக்கு ஆக்டிவேட் ஆச்சு. இது வந்து மற்ற பிராண்ட்ஸ்லாம் நீங்க அந்த வெப்சைட்ல போட்டு IMEI செக்கர்ல போட்டீங்கன்னா வாரண்டி காட்டும். எல்லா பிராண்டுக்குமே இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபோன் வாங்கின உடனே நீங்க செக் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் வீடியோ எடுத்துருங்க. ஃபோனை டெலிவரி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அவன் பிரிக்கும் போது வீடியோ எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அவன் கீழே போட்டு எனக்கு தெரியாதுன்றான், இல்ல ப்ரீ ஆக்டிவேட் டிவைஸா இருந்தாலும் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஸ்டிக்கர் இவனே ஒட்டி கொடுத்துருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சேலுக்கு வந்து டார்கெட் மாதிரி வச்சு தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுறானுங்களாம் ப்ரோ. ஸோ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த செல்லரு அவன்கிட்ட இருக்கிற ஓப்பன் பண்ண ஃபோன்ஸ்லாம் உள்ள ரீபேக் பண்ணி வச்சு வித்துறானுங்க. அது பார்த்தா 1 month முன்னாடி ஆக்டிவேட்டாக இருக்கும். சரி, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். பட் கடைக்காரங்க எல்லாம் பிக்சல் இந்த விஷயத்துல நல்லது பண்ணா. 3 மாசம் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துச்சு. போன சேல் வாங்கினாங்கல்ல பிக்சல், எல்லாத்துக்கும் அந்த இதை அப்படியே அப்டேட் பண்ணி கொடுத்துறான் அந்த ஃபோனுக்கு, டிவைஸ்க்கு. வாரண்டி அப்படியே 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் ஃபுல்லா. இல்ல ப்ரோ, அது கரெக்ட் ப்ரோ. ஆனா பில் கட்டிட்டாங்க, கரெக்டான பில், இன்வாய்ஸ். இல்ல அதுவே எனக்கு வருத்தமா இருந்தது ப்ரோ. மேக் புக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? போன சேல்ல சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. 5 மாசம் ப்ரீ ஆக்டிவேட்டட். என்னடா இது? ஆனா சைக்கிள்ஸ்லாம் 0. 5 சைக்கிள். அதுக்கு ஆப்பிள் என்ன சொல்லிருக்காங்க? ஆமா, ஆப்பிள் என்ன சொன்னாங்கன்னா லேப் டெஸ்ட் போகுமா அங்கே சில யூனிட்ஸ். லேப்டாப் வாங்கிட்டாங்களா? லேப் டெஸ்ட்டுக்கு போகும். அவங்க ஆப்பிளே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்பிளே அதனால என்ன சொல்லிட்டாங்க, எங்களோட மேனுஃபேக்சரிங் ஏரியாலயே சில லேப்டாப்ஸ் நாங்க டெஸ்டிங் எடுத்துப்போம். அந்த மாதிரி உங்க லேப்டாப் யூனிட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதனால வாரண்டி கொடுத்துட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து விஜய் என்ன கேட்டிருக்காருன்னா, நத்திங் ஃபோன் 3 4.1 அப்டேட்ல எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகல. நோ கிளாக் கஸ்டமைசேஷன் அண்ட் டெப்த் ஆஃப் ஹைட். ஆமா, எதுவுமே இல்ல. ஏன்னா அதை எதிர்பார்த்தாங்க அது வரும் அப்படின்ட்டு. ஒண்ணுமே பண்ணல. போடு எட்ஜ் 70 யாரோ வாங்கியிருக்காப்ல பிரசன். நான் ரீசென்ட்லி பாட் திஸ் ஃபோன் அண்ட் ஐம் லவ்விங் இட்னு போட்டிருக்காரு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு போட்டிருந்தேன். கேஷுவல் யூசர் ப்ரோ, ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ஐம் லவ்விங் த ஃபார்ம் ஃபேக்டர் எஸ்பெஷலி. ஸோ அதுதான் ப்ரோ, நமக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சுட்டு வாங்கினா என்றைக்குமே தோல்வி இல்லை ப்ரோ. அப்புறம் தீபக் என்ன சொல்லியிருக்காங்க, ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஹார்ட்வேர் இன்னோவேஷன் ஃப்ரம் ஆப்பிள். I use both the iPhone and the MacBook Pro with the M4 Pro chip. Personally, I feel like the battery life for both is shorter in India than when I was in UK. For the same devices, I think this is high environmental temperature. ஆமா, ஃபேக்ட் தான். இங்க இருந்து நிறைய பேர் அங்க எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா இருக்காங்களாம். சூடே ஆவலைங்க. என்னது இது? மீமர் ஜாட் இல்லையா? ஆமா, மீமர் ஜாட். என்னது இது? நைட் 8 மணிக்கு KFC செம க்ரௌடா இருக்கு ப்ரோ பெரம்பூர்ல. ஆப்பிள் ஷாப்ல 2x க்ரௌடா தான் KFC. நைட் ஃபுட் பத்திலாம் பேசுனீங்கல்ல, அது சூப்பர் ப்ராசஸ்டு ஃபுட் மேல அவ்வளோ அடிக்ஷனா? நைட் டெசர்ட் சாப்பிட்றதுக்காக ஆப்பிள் கிடைக்கும் தான். அப்புறம் மிட் நைட் ஸ்நாக்ஸ்க்காக நாங்கள் சிக்கன் பாப்கார்ன் வாங்க வந்தோம் KFC. சரி, அடுத்து வேற பண்ண முடியும். நைட்டு 8 மணி 10 மணிக்கெல்லாம் வந்து ரங்கமணி தான். அந்த ரங்கமணி அடிக்க மாட்டாங்க, பிச்சு மணி தான் அடிப்பான்னு அடிக்கணும். அதே தான். சரி, தியான் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ஹாய் சார் ப்ரோ, யூசிங் மோட்டோ சிக்னேச்சர் ஃப்ரம் ஃபெப்ரவரி. ப்ரீவியஸ் ஃபோன் வந்து ரெட்மி நோட் 8, அது 6 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. சிக்னேச்சர் ஃபீல்ஸ் ரியலி குட் டு யூஸ் ப்ரோ. தெர் ஆர் மோர் ப்ரோஸ் தேன் கான்ஸ் இன் திஸ் ஃபோன். ப்ரோஸ் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது ப்ரோ, ஆனால் யூஸ் பண்ண ஃபீல் நல்லா இருக்கு. ஈவன் தோ ஃபோன் ஸ்க்ரீன் இஸ் லார்ஜ், ஹேண்டில் கூட யூஸ் பண்ண நல்லா இருக்கு. கேமரா இஸ் ரியலி குட் டு ப்ரோ. அதுவும் மேக்ரோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, டீட்டெயில்ஸாக இருக்குது, குட் இன் மேக்ரோ அண்ட் ப்ராசஸிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது when compared to other phones. ஓகே, பேட்டரி என்னதான் 5200 இருந்தாலும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் சாலிடாக வருது ப்ரோ. ஈவன் வித் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் கேமிங் அண்ட் யூஸ் ஆஃப் கேமரா. ஓகே, நான் BGMI COD ஜென்சன்லாம் ப்ளே பண்ணுவேன், எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. 118 to 120 FPS BGMI வருது. ஓகே, ஸ்பீக்கர் இஸ் இம்ப்ரெசிவ் ப்ரோ. அதுதான் ப்ரோ, டால்பி அட்மாஸ் அண்ட் இட்ஸ் கஸ்டமைசேஷன் அந்த டிஸ்பிளேனால நல்லா இருக்கு. சூப்பர். கான்ஸ் என்னன்னா, கேமரா நல்லா இருக்கு பட் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. 10 ஃபோட்டோ எடுத்தா ஃபியூ ஃபோட்டோஸ் ப்ராசஸிங் சரியில்லை. பட் ரிமைனிங் லுக்ஸ் ரியலி குட். ஜூம் நல்லா இருக்கு, ஆனா லோன் ஃப்ராடா? எங்கேருந்துடா வரீங்க எல்லாரும்? லோன் வாங்கி யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுங்க. ஐயோ, சரி, 10x மேலே போனால் கொஞ்சம் பிளர் ஆகுது. பட் அந்த AI ஜூம் யூஸ் பண்ணால் ப்ராசஸிங் இஸ் குட், சில டைம் பெட்டர் than S25 Ultra. UI நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஆனால் க்ளீன் அண்ட் ஃபீல்ஸ் லைக் ஸ்டாக் அண்ட்ராய்டு. குட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆனால் பக்ஸ் இருக்கு. அனிமேஷனில் கூட ஃபியூ பிளேசஸ்ல பக்ஸ் இருக்கு. நான் பைபாஸ் சார்ஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது இல்லை. ஈவன் தோ திஸ் இஸ் நாட் அ கேமிங் ஃபோன், பட் இந்த பட்ஜெட்ல பைபாஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். ஓவரால் எனக்கு இந்த பட்ஜெட்ல இதான் ஆல்ரவுண்டரா ஃபீல் ஆச்சு. And it's mainly because of the Snapdragon 8 Gen 5 processor. Okay. இந்த பட்ஜெட்ல அதர் ஃபோன்ஸ் லைக் X200T எல்லாம் பார்த்தீங்கன்னா Dimensity தான் இருக்கு. V70 Liteல 8s Gen 3 தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல Snapdragon chip with good performance and good cameraக்கு இது நல்ல ஆப்ஷன் தான் ப்ரோ. எனக்கு தோணுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டாரு. கரெக்ட். ஆனா அந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க ஆக்சுவலா.
ஃபியூ காம்ப்ரமைசஸ் ட்ரை பண்ணேன் ப்ரோ வித் S26 S25 அல்ட்ரா. அதெல்லாம் S25 ப்ராசஸிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு when compared to other phones and zoomல சில பிளேசஸ்ல சிக்னேச்சர் க்ளோஸ் டு S25 அல்ட்ரா. ஓகே, ஓவரால் யூசேஜுக்கு 50 to 60K ஒரு ஃபோன்னா இது கண்டிப்பா வாங்கலாம். கேமிங் கேமரா டிஸ்பிளே எல்லாமே பேக்டாக இருக்கும் அண்ட் எல்லா பிளேஸ்லையுமே ஸ்கோர் பண்ணுது. அன்லைக் அதர் ஃபோன்ஸ் பிகாஸ் இப்போ தான் ஃபோன்லாம் ஓவராலாக யூசேஜ்லாம் வரது இல்லை, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் டெம்பர் கிளாஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மேட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் மேட்டு தான் ப்ரோ இருக்குது. இதுலேயும் பாருங்க ஒரு நல்ல கேஸ் கிடச்சி வாங்கி போட்டிங்கன்னா போதும். இந்த ரைஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா சைடில், கீழே விழுந்தா அந்த கேஸ் அடி வாங்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா சேஃப். இப்போ தான் விழுந்துச்சு. கேர் ப்ளஸ் இருக்குங்க, அவர் போடுவார். கார்த்தி ப்ரோவோட இருக்கும்போது மேக்ஸ் சேஃப்ல ஒட்டி வச்சிருந்தேன். அங்கேருந்து பார்த்தா சார்ஜர் கேபிள் கையில் மாட்டி இழுத்து டம்முன்னு கீழே வந்து விழுந்தது. அதுதான் கேர் ப்ளஸ் இருக்குல்ல, விழுந்தா என்ன இருந்துட்டு போ. கேஸோட இருந்தனால ஓகே, எப்படினாலுமே சொல்கிறேன். கேஸ் இல்லைன்னா தேவையில்ல வேலை இல்லை ப்ரோ. இப்போ உடஞ்சி போச்சனால என்ன வலி தான். சுடர் பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு மாதம் கற்றுக்கல. 60,000 அதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். ஹரிகிருஷ்ணன் ஸ்னாப் ட்ராகன் ப்ரோ முக்கியமாக நெட்ஒர்க்கு மாடலு கால்ஸ் பேசும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்னாப் ட்ராகன் ஆல்வேஸ் ஹேவ் அப்பர் அண்ட் சிக்னல் மாடம் ரிசப்ஷன். அப்புறம் ஞானகுரு பாரதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஷாமி 15 அல்ட்ரா கேமரா இஷ்யூ ஆஃப்டர் ஐப்ரோ S3.0.850 எஸ்பெஷலி டேக்கிங் ஒன் ஷாட் அவுட்புட் லைக் ஷேக்கிங் இமேஜ் அண்ட் ஹியூமன் ஃபேஸ் சம்டைம் பேட் HDR அவுட்புட் கன்சிஸ்டன்சி வெரி ஒஸ்ட் டே பை டே. அப்போ என்னென்னு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அவ்வளோதான். எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ. இதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது. இவன் நம்ம குமரன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அப்டேட்டே பண்ணாதீங்கன்னு தானே சொல்லிட்டு. எந்த இதையுமே அப்டேட் பண்ணக்கூடாதான் ப்ரோ. அவர் 15 அல்ட்ராவில் உசாரா சைனீஸ் ராம் போட்டார். அது ஒரு பெரிய சேலஞ்சு ப்ரோ. சைனீஸ் ராமே போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூக்கு வந்து ஒரு ஓவர்லே பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த பூட்லோட் அன்லாக்கிங்கே ஒரு பெரிய தலைவலி, அதுவும் பண்ணணும். இது என்னது டூடு போகா, இது ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணதான் ப்ரோ. மோட்டோ Edge 15 Neoவில் முந்தா நேற்று Android 16 அப்டேட் எனக்கு வந்துச்சு. ப்ளீஸ் டோன்ட் அப்டேட் ஃபார் நோ. நான் இவ்வளோ லேட்டாக தான் விடுறேன். சரி, இவ்வளோ லேட்டாக விடுறான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நினச்சி அப்டேட் பண்ணேன். என் புத்தியை சேர்ப்பாங்க. இவ்வளோ கோபமாக இருக்காரு. அனிமேஷன்லாம் ஆல் ஓவர் த பிளேஸ். சில வருது, சில வரல. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டிஃப். சம்டைம்ஸ் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் டபுளாக ஓப்பன் ஆகுதா? டபுள் RAM யூசேஜ் டூவா? பட் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலாக ரன் ஆகுது. போத் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட்ல சேம் ஆப்பா? திஸ் இஸ் ஹேப்பனிங் எஸ்பெஷலி இன் கூகுள் ஆப்ஸ். ஃபோன் இஸ் ரன்னிங் ஹார்டர் டூவா? அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்படி வருது ப்ரோ. ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் வெதர். அதையும் அவர் வெரிஃபை பண்ணிட்டாரு. Indus App Store and a few other monitoring packages are installed. I did remove these with Cantra. அதை டீப்லோட் பண்ணலாம். So not a big deal, but still making a relative clean OS skin bloated after a year is not cool at all. Also நம்ம ரன்னிங் ஆப்ஸ்லாம் கிளியர் பண்ணால் யூஸ் பண்ணுற ப்ரிவ்யூ ரைட் பட்டன் ஆர் ஸ்வைப் அப் ஆர் ஹோல்டர் திங் இதில் வந்து சூப்பர் பக்கியாக இருக்குது. ஸ்விட்சிங் பிட்வீன் ஆப்ஸ் இஸ் பக்கி டூ. முடிஞ்சால் ஒரு பேக்கப் எடுத்து ரீசெட் அடிச்சிருங்க ப்ரோ. Android 16க்கு ஃப்ரெஷ்ஷாக ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்ஸை பேக்கப் எடுக்காதீங்க. ஆப்ஸ் என்னென்னு பார்த்துட்டு ரீசெட் பண்ணிட்டு ஆப்ஸை ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஸ் ஆச்சுன்னா சூப்பர். ரொம்ப கஷ்டம் தான் போல. ஆமாம், கரெக்ட் தான் ப்ரோ. சரவணன் அப்டேட் இன் நத்திங் OS 4.1 ஃபார் நத்திங் ஃபோன் 3A Asteroid last Sunday. No issue so far. I did not see downgrade or fix in camera, same as before, but experienced light battery drain issue. SOT before 6.5 hours, இப்போ 5.5 hours. Essential wise தாறுமாறா இருக்கு. ஓகே, should I reset the device? reset முடியணும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ரீசெட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பேட்டரி லைஃப் கிடச்சா உங்களுக்கு சூப்பரில். ஆனந்த் கிரிஷ் நத்திங் ஃபோன் ஒன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. பேட்டரி லைஃப் ரொம்ப ஒஸ்ட்டு. நத்திங் ப்ராடக்ட் எதுவும் வேணான்னு முடிவே பண்ணிட்டேன். இப்போ S24 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். வெரி ஹாப்பி. ஆனால் நத்திங் ஃபோன் ஒன்று அவர் யூஸ் பண்ணார் ப்ரோ. எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. மேபி அதனால S24 அல்ட்ரா மூவ் ஆயிருப்பாரு. ஆனால் ஃபோன் 1 வந்து நிறைய கான்ஸ் இருந்துச்சு ப்ரோ. ஃபோன் 2மே பேட்டரி நிற்காது. நான் வச்சிருந்தேன். நான் 2 ஃபோனுமே வாங்கி வச்சிருந்தேன். ஃபோன் 1 வச்சிருந்தேன், அதை பார்த்துட்டு ஃபோன் 2 வாங்கினேன். பேட்டரியில தான் கை வச்சுட்டாங்க. ஃபோன் 1ல QC இஷ்யூ தவிர இதெல்லாம் ஓகே இருந்தது. நான் ஃபோன் 3 வாங்கலாம்னு பிளான் பண்ணேன். பிரைஸை பார்த்துட்டு 80,000 ரூபானே நத்திங்கே வேணான்னு கும்பிடு போட்டேன். டார்க் ஹண்டர் அவர் என்ன சொல்லியிருக்கேன், ஹாய் சிவா ப்ரோ, ஈவன் ஐ நோட்டிஸ் ஹீட்டிங் இன் மை iPhone 16 during charging. Charging literally stopped at 80% 2 times. After 200 cycles with 10 months of usage, first week of April, battery capacity fell to 99. Now after 2 weeks with just 10 cycles extra, fell to 98. I charge from 21 to 100. I feel like
summer and iOS 26.4.1 latest iOS update is the main reason behind the drop. Now I am charging the phone with the fan on. Is there any way to prevent heating and battery degradation? கூலிங் ஃபேன் மாட்டிருங்க. அதனால ஜாலியா யூஸ் பண்ணுங்க. அடிச்சு நொறுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு பேட்டரி மாத்திக்கோங்க. ப்ரோ 80 வந்தா தான் ப்ரோ நீங்க பேட்டரியை மாத்தணும். நல்லா யூஸ் பண்ணுங்க, ஜாலியா யூஸ் பண்ணுங்க ப்ரோ. பேனிக்லாம் ஆக வேணாம். சம்மர் இந்தியால வந்து எல்லா ஃபோனுக்கும் இப்படிதான் ப்ரோ. இப்போ அதனால ஜாலியா யூஸ் பண்ணுங்க. இதுவே இப்போ எப்படியும் 37 சைக்கிள் போயிடுச்சு. அதெல்லாம் ஓகே. போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீடியோக்குன்னு மாற்றிட்டீங்கன்னா பேட்டரி ஹெல்த் அடியே வாங்காது. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபோன் வச்சிருந்தோம் 16 தானே? ஆமாம். கொடுக்கும்போது வரைக்கும் 100 தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம என்ன வச்சிருந்தோமோ அது மோஸ்ட்டாக பேட்டரி மாறவே இல்லை. அது எத்தனை சைக்கிள் போயிருந்துச்சு, அதெல்லாம் வெறித்தனமாக யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த ஃபோனில் ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ, என்ன அடித்தாலும் பேட்டரி லைஃப் சாலிடாக நிற்கிது. அதுதான் ஆப்டிமைசேஷன் ப்ளஸ் வந்து அந்த சிப்புக்கு அந்த 5000 mAh சாலிடாக இருக்குல்ல. சாட்டர்டே வேறே வந்து நல்ல பேட்டரியில் இவருக்கு சுரேஷ்க்கு அவர் யூசேஜுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க ப்ரோ, ஸ்க்ரீன் ஆக்டிவ் 11 hours 33 minutes. ஆமாம், எஸ்ஓடி வரும் ப்ரோ 96%. அன்றைக்கி டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்ல எஸ்ஓடி வரும் சீரியஸாக. ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகுதுனாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் சொன்ன பைபாஸ், நீங்கள் வீட்டால் தானே இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இல்லை இவங்க சொன்ன பைபாஸ்லாம் கூட இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணும். ஏன்னா நான் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சில சமயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்போ எஸ்ஓடியில் தான் வரும். இருக்கலாம் மேபி. அதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுக்கணும். கரெக்ட். ஸோ பேட்டரி லைஃப், ஏன்னா இவனோட பேட்டரி மெஷரிங் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆமாம், அந்த லாஜிக் கொஞ்சம் ஓட்டலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Akshay, bro, I am using mobile phone with the Dimensity 8350 processor. Sometimes I experience network fluctuation, and during graphically intensive games or multitasking, the phone heats up automatically. Battery backup suddenly drops. In my opinion, a Dimensity SoC without a proper or sufficient large vapor chamber cooling system can't handle the heat it produces. In the future, I will choose only Snapdragon SoC. Okay. Even most, அது கீழே பிரவீன்ற நண்பர் வந்து, even most of the Snapdragon SoC phones, they not give vapor chamber cooling system and they won't need because it's well optimized for heating, but for Dimensity they need. அதே இவனுங்க ஏன்னா அவனுக்கு ஃபுல் த்ராட்டில் போடுறான்ல, நாங்கள் ஃபுல்லாக இந்த கோர் தான் வைக்கிறோம். அது பேர் பிரைம் கோர் தான். எஃபிஷியன்சி கோர்லாம் தேவை. ஒன்லி பிரைம் கோர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேவை இல்லைங்க. எஃபிஷியன்சி வீட்டில் விட்டு வந்துருக்கு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஆப்பிளோட ஸ்கோரை பீட் பண்ணணும், அதுதான் எங்கள் டார்கெட். ஃபோன் வெடிச்சா அதை பற்றி கவலை இல்லை. அந்த எம் குமரன் வரும் ஒருத்தன், சோத்துக்கு வழி அப்படின்னா என்ன நீ இப்போ அவர் மாதிரி பேசுகிற அப்படின்னு, அந்த மாதிரி தான் இது. இல்லை, நாங்கள் ஆப்பிளோட இதை ஸ்கோர் பீட் பண்ணோம், அவ்வளோதான். கேட்டிங்களா? ஃப்ராங்க்லின் ராஜ் என்ன சொல்றாருன்னா, I got Pixel 6a in 2022, Pixel Buds and Pixel Watch 1 to try ecosystem. First of all, the watch is buggy when used with the Bluetooth headphones. It tries to hijack the audio when TWS and does not let the TWS connect with the phone for any type of calls. So you can check on any AI, it's a known issue, but not with everyone because it's rare people have a Pixel Watch. So user base is low. I researched and this is a bug that we deal with. So turned off calling function of the watch and then it's working fine. Then Pixel 6a battery was degraded intentionally. ஆமாமா, இந்த பல்ஜானனால. கரெக்ட். I mean to their side they did pay $100 or replace the battery for free. But there is no point in using the phone because we will reach the hard set limit of 400 again. So sold the phone and got iQOO Neo 10. It is not as smooth as Pixel, but I am okay to give it up for stability. Comparatively less bugs and tension-free battery experience. Also, just to add, along with my 6A experience, is gifted my mom a 4A 5G. Okay, from Movantica, which died due to motherboard issue after around 3 years and would overheat to death. Her use was minimal with WhatsApp, YouTube, and maybe one call a day. My wife has a Pixel 9. It's working fine for now, no issues. But she does not use it anything except WhatsApp and calling. But for the price they charge and the minimal software they have, you expect at least you expect the least bugs. Their own team makes Android best hardware quality, but both fails badly. Also, I had got Pixel Watch 1 from Germany during office visit in 2023. Within 2 years, the crown got jammed and the pusher button won't press. So my watch died and could turn it on. After a week, contacted Google support. They agreed to replacement. It did not know that the watch had 2 years of warranty. But after around 2 weeks of warranty, I contacted them and still they agreed. So I sent the watch to Germany to a relative by courier, spending 6K, including customs, and got a refurbished Pixel Watch 1 as replacement. It looks and works like new. Not worth it when you can get a much reliable
feature rich, better performing phone for half the price. I got iQOO Neo 10, which is less than half the price of Pixel 10. I can rate Pixel 9 out of 10 for its support, but 3 out of 10 for its device daily reliability and hardware quality to withstand the many years. If manufacturer are making to use and throw, we should spend less, not worth for 1 lakh. I hate iPhones and wanted a similar ecosystem in Android, but Google is not the one. Despite the same pricing, I am scared of Samsung due to green line. ஸோ அப்போ யாருமே இல்லை, இவருக்கு ஆக்சுவலாக ஈகோ சிஸ்டம் வேணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, அவருக்கு யாருமே வாய்ப்பு தர மாட்டாங்களே ஆண்ட்ராய்டில். என்னை வாழ விடுனே. மேபி ஹுவாவையும் ஷவுமியும் சைனாவில் இருப்பாங்க. ஆனர் வாங்கிக்கலாம், ஹுவாவை விட ஆனர் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை இந்தியாவில் ஏது ஆனரே அவர் தான் இப்போ எங்க ஃபாரின்லாம் இப்போ போறேன்றாரு. ஹுவாவேனா ஆனர் வாங்கிக்கிறது பெஸ்ட் ப்ரோ. சரி, மேஜிக் அது 12 தண்டகர்மாந்திரம் அது. ஆனர் வாங்கி நான் சைனாவில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சைனா போகணும்ல, ஏன்னா யூகேல ஆனர் கிடைக்குதுங்க. ஆனர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆனர் வாட்ச் வாங்கிக்கலாம், அது அல்டிமேட்டாக இருக்கும், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் நல்லா இருக்கும். அப்புறம் ஆனர் பட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் பட்ஸும் இருக்குது, இந்த பட்ஸும் இருக்குது. அது ஏன்னு தெரியல ப்ரோ, ஹானரை பற்றி நானே பெருமையாக பேசின காலங்கள் உண்டு. இப்போ நீங்கள் ஹானர்னு சொல்லும்போது அதுக்கு பிக்சலே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் நீங்கள் அடிக்கடி ஃபாரின் போகிறவர இருந்தால் அந்த ஃபோன் வாங்கிக்கலாம், இல்லைனா ரிஸ்க்கு வேணாம். கார்த்தி குரு, iPhone 16 started peak heating when I was in Trichy bus stand today and just using instant YouTube. Usually using it in the homes or inside AC room, first time felt the peak heating out. இன்ஸ்டா போய் வெளியில் யூஸ் பண்ணலாமா வெயிலில்? வாட் இஸ் திஸ்? நான் வேற இது ஆர்டர் போட்டிருந்தேன், என்னாச்சுன்னு தெரியலையே. என்னது? ROG Phone 6. அது சொல்லி ஒரு மாதம் ஆக போகுது. இப்போ ஆர்டர் போட்டேன் ப்ரோ, அன்னைக்கு S9ல போட்டேன். ஆமா, அது கேன்சல் பண்ணி விட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்னு. அவனே கேன்சல் பண்ணிட்டானா? ஆமா, அவனே கேன்சல். ROG எவ்வளோ? 10,000 ரூபாயா? 5,000 ரூபா. ROG 6ஆ? ஆனால் அது வந்துச்சுன்னா, அப்படி சப்போஸ் நல்ல ஃபோனாக வந்துச்சுன்னா ஆடியோ குவாலிட்டி பட்டாசாக இருக்கும். ஐஎம்லாம் அதில் போட்டு சும்மா விளையாடலாம். என்னத்த சொல்ல, ROG திரிவேணி வேர்ல்டுங்க அந்த வெப்சைட் தாங்க. நாங்கள் வாங்கிட்டு சொல்கிறோம், யாரும் ஆர்டர் போட்டுறாதீங்க, அவசரப்படாதீங்க. ஆமா, அது நாங்க முதல்ல வாங்கி டெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல ஏன்னா நான் வந்து இத பத்தி செக் பண்ணேன். COD தான் போட்டீங்க? ஆமா, ஸ்கேம்டு வெப்சைட்ஸ்னு வேற போட்டுருந்தாங்க. ஆமா, இது ஹை ரிஸ்க்னு போட்டுருந்துச்சு இந்த வெப்சைட். பார்த்தேன், நானும் பார்த்தேன். வியூ ஆர்டர் டீடைல். ஏன்னா நோக்கியாவோட பழைய ஃபோன் எல்லாமே வச்சிருந்தான் அவன். ஆனா அந்த டீல் தான் ஹைலைட். நத்திங் ஃபோன் 2 10,000, iQOO 13 10,000. எவ்வளோ நீங்க வாங்கணும், நீங்க வாங்கல. உங்களுக்காக தியாகம் பண்ணி iQOO 13 வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு தரோம். இது என்னது? பேமெண்ட் கேன்சல், யுவர் நாட் சார்ஜ்டு, யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் கேன்சல்டு. பார்த்தீங்களா? ஏன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருக்காங்க? COD போட்டால் கேன்சல் பண்ணுறானுங்களா? உஷாரு. ஓ ஓகே மக்களே, திரிவேணி வேர்ல்டு அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும், தயவு செஞ்சு போயிடாதீங்க. துபாகூர் நம்பர் 1. ஆமாம், கரெக்டாக CODனா கேன்சல் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாள் கேன்சல். ஆமாம், S9 அப்படி தான் கேன்சல். என்னடா உஷாரா COD போட்டானே அப்படின்னு. 1000 ரூபா பே பண்ணாலும் வேக்குதான். ஆமாம், 1000 ரூபானாலும் அது கஷ்டப்பட்ட காசுதானே. ஐயோ, டேஞ்சரஸ் காசு. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க, உஷாராக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட்டை போட்டு சர்ச் ரிவ்யூன்னு போட்டிங்கனாவே வந்துடும். திஸ் ஹேஸ் தி ஹையஸ்ட் சஸ்பீஷியஸ் போட்டு ஹை ரிஸ்க் அப்படின்னு போட்டுருவானுங்க. இங்கே வருங்க ப்ரோ, பிரிட்டன் ஹேஸ் ஃபவுண்டு எத்தனால் பிளண்ட் பெட்ரோல் காஸ் கேன்சர். ஆமாம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். ஆமாம் ப்ரோ, தோஸ் பர்ன்ட் கேஸஸ் ஆர் காஸ், தே ஆர் கோயிங் டு பேன் எத்தனால் பிளண்டு, தே ஆர் டாக்கிங் இன் EU அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கெமிக்கல் காம்பினேஷன் வரும்ல அந்த மாதிரி இருக்கு போல. இது கேஸ் பேர்ன் ஆகி வருது இல்லை, ப்ரீத் பண்ணுறோம். ப்ரீத் பண்ணுறோம். எனக்கு என்னென்னா, ப்ரீத் பண்ணுறவங்களுக்கே நிலைமை எப்படி இருக்குன்னா, டெய்லி உள்ள 2 லோட்டா விடுறோம். அது வேற பிளெண்டு, அது வேற பிளெண்டு வேற. H2O கூட பிளெண்ட் ஆகுது. நாங்கள் என்ஜின்குள்ளே போயிட்டு வருதுல்ல, அதனால அந்த ப்ராசஸில் கொஞ்சம் கேன்சரஸாக மாறிடுது. குடிக்கும் போது லிவர் தான் போகும். அது வேற 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 ஒரு இது கால்குலேஷன். 2 to 4 4 to 8 கணக்கு கரெக்டாக இருக்கு. அது லிவர் தானே போன போகுது. ஆமாம். சந்தோஷ் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4.1 வந்துருச்சு ப்ரோ, நோ இஷ்யூஸ், நல்லா தான் இருக்கு. நத்திங் ஃபோன் 3ல அண்ட் 3A ப்ரோல. என்ன 3A ப்ரோ நல்லா இருக்குன்றாங்க, 4ல கேவலம். நத்திங் ஃபோன் 3ல கேவலமாக இருக்குன்றீங்க எல்லாம். A சீரிஸ் கொண்டு நல்லா தான் கொடுத்துட்டு 3க்கு பாயசமா? 3ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுதான். ஃபோனான தமிழ் ஃபேன் ப்ரோ, தேர் வில் பி ப்ரைஸ் ஹைக் இன் எவ்ரி ஹெட்ஃபோன், சார்ஜிங் கேபிள்ஸ், டேட்டா கேபிள்ஸ், ஈத்தர்நெட் கேபிள்ஸ் அண்ட் ஈவன் நார்மல் ஹோம் எலக்ட்ரிக்கல் கேபிள் பிகாஸ் ஆஃப் சைனா பேன் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ்ட் இன் ரீஃபைன் காப்பர் அண்ட் சில்வர். அது லேட்டஸ்ட் நியூஸாக சொல்லியிருந்தார் அவர். எல்லா ஹெட்ஃபோனும் இப்போ ரேட் அதனால தான் ஏற ஆரம்பிச்சிருச்சா. ஆல்ரெடி TWSலாம் பொறுமையாக 400 500 ஏற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, OnePlus Buds 4 6,500 ரூபாயா? டே லான்ச் ஆனதே நாங்கள் ஆஃபரில் 5,500 தான் வந்துச்சு, என்னன்னா 1000 ரூபா ஏற்றிருக்கிறீங்க.
6500 ப்ரோ. அதெல்லாம் ஜீரோ ஆஃபர். அதில் 6500 அப்படியே போட்டு தான் வாங்கணும். கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லை. சரி விடுங்க, அவ்வளோதான். இனிமேல் ஏதாவது பாட்டு கேட்கணும்னா உன் ஃப்ரெண்டை பாட சொல்லிக்கோங்க. ஆமாம். மணிசக்தி எஸ்பஸ் ப்ரோ, சாண்டிஸ்க் கிரியேட்டர் ஃபோன் எஸ்எஸ்டி இடிஐ பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்னது இது தெரில, அப்படி எதாவது ப்ராடக்ட் வந்துருக்கு போல. சரி நீங்கள் எதாவது கூகுள் பண்ணி என்னன்றதை பார்த்து சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தான் இருக்கும், ஆனால் என்னன்னே தெரியாமல் என்னத்தை பார்க்குறது. சாண்டிஸ்க் கிரியேட்டர் ஃபோன் எஸ்எஸ்டி, அதாவது ஃபோனுக்கு எஸ்எஸ்டி வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனில் டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணி வீடியோ எடுப்பாங்கல்ல அவுட்டு, அதுமாரி நினைக்கிறேன். கிரியேட்டர் எஸ்எஸ்டின்னு ஒன்று விட்ருக்கான். சொல்லலாம் பாருங்கள், ஐஃபோனு மேக் சேஃப் உடனே திமுரு. கேபிள் வழியாக தான் அதை தான் சொல்கிறேன், ஒட்டுதில்ல. பிளிங்கிட்ல எவ்வளோ ரேட் எவ்வளோ? 30,000. அது இப்போ ரேட் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே ஸ்டோரேஜ்லாம். 1 TB 27,320. அப்போ இது வந்து ஒரு 5000 ரூபா இருக்க வேண்டியது 30,000 ரூபாய்க்கு. அமேசானில் 22,000 போட்டிருக்கான். அழகா இருக்குது ப்ரோ. அதே 1 TBயா? அப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபர்லலாம் அந்த ரேம் ஸ்டோரேஜ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக வரும் போல. யூஸ் த 3 மீட்டர் ட்ராப் ப்ரொடெக்ஷன். ஓ, மிலிட்ரி கிரேட் மாதிரி கொடுக்குறான். பரவாயில்லையா? அப்போ இது வந்து எடுக்கிற வீடியோலாம் பேக்கப் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்ட். ஆனால் நீங்கள் தான் 5000 ரூபாய்க்கு 1 TB வெல்ட் அடிச்சு கொடுக்குறாங்களே. அதெல்லாம் இப்போ கொடுக்கல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் கிடைக்கணும். ரெண்டாவது என்னன்னா மெமரி ப்ரைஸ் ஹைக்னால 15,000 ஆயிடுச்சான் புது சிப்பு. அப்படியா? அப்போ நம்ம சொன்னது 14. நான் தான் கேன்சல் பண்ணி விட்டேன். ஆமாம், அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டீங்களா? 5000 ரூபாயா? அதுக்கு நான் இது வாங்கிட்டு போயிடுவேன். 5000 ரூபா ஆஃபரில் ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு 5000 இது இதை வாங்கிட்டு இதில் மேக்ஸில் ஒட்டி விட்ருவோம் முன்னாடி. ஒட்டி விட்டு. ஆனால் என்ன லைட்னிங் 14 ப்ரோ 15 ப்ரோ அண்ட் டபோவில் ஒர்க் ஆகும் இது. ஆமாம். 5 இயர் வாரண்டியா? ஆமாம் ப்ரோ. ஹார்ட் டிஸ்க்லாம் அந்த மாதிரி தரானுங்க ப்ரோ. உங்களுக்கு டேட்டா ரெக்கவரி ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்கு வேறு இது பண்ணுறானுங்க. பரவாயில்ல ப்ரோ, என்கிரிப்ஷன்லாம் பண்ணி ரொம்ப செக்யூராக வச்சிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் பயன்படுத்தினதே இல்லை ப்ரோ, அதனால அதை பற்றி தெரியல. இல்லை, சாண்டிஸ்க் யூஸ்வலாகவே நல்லா இருக்குங்க. அதில் இப்போ உங்களுக்கு யூஸ் இருந்தால் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் கூட ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா. கிரியேட்டர்ஸ்க்காக மெயினாக டைரெக்டாக ப்ளக்இன் ப்ளே. ஏன்னா ப்ரோரஸ்லாம் எடுத்திங்கன்னா அதுதான் ஜிபி கணக்கில் போகுமே. 2 GB வச்சு என்னத்தை பண்ணுறது, அதுக்காக விட்டுருக்காங்க. இது ஹாலிலேண்டில் ட்ரிபிள் மைக் செட்டப் இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச நான் ட்ரிபிள் மைக் வந்து ஹாலிலேண்டில் நான் பார்க்கல. ஏன்னா எல்லாருமே 2 மைக் தான் போட்டு பார்த்துருக்குறேன். எல்லாருமே அதை தான் வாங்கி என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோ ஹாலிலேண்ட் லேர் கேம் 2 காம்போ 4% வெர்ஷன். ஆனால் 4% வாங்கணும். ஓகே, 4 பேருக்கு வாங்கணும். 4% வெர்ஷன்னா இது ஃபோனில் ஒர்க் ஆகுமாம்மா? அதுதான் முதல்ல பார்க்கணும். அதான் டைப் சி தான். ஓகே, 4 பேர் எடுக்குதுன்னா மாதம் இந்த இருக்குல்ல. டேங்கப்பா 4 மைக்கு. இதில் வந்து அந்த இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேறு இருக்குது. 4 டிரான்ஸ்மிட்டரு, 2 ரிசீவரு, சார்ஜிங் கேஸ், டைப் சி ரிசீவரும் கேமரா ரிசீவரும் இருக்குது. சூப்பர். ஏன்னா இது நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து வீடியோ பண்ணும்போது 3 பேர்லாம் வந்துட்டாங்கன்னா தேவைப்படும்ல. நடுவில் இருக்கிற விக்கி இப்போ பாருங்கள் சும்மா கத்திக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் மல்டிபிள் மைக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எஸ், மேபி சேலில் ஆஃபர் வந்துச்சுன்னா இது தூக்கிடலாம். ஆமாம், இப்போதைக்கு 40,000 ஸ்டூடியோக்கு தேவைப்படுறது அது ஒன்று தான். இப்போதைக்கு 40,000 ரூபா போட்டிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒன்று தான் இப்போ தேவைப்படுதா. அதுக்கு தான் இப்போ ஃப்ராட் லோன் வந்து கால் பண்ணாங்க. லோன் வாங்க போகிறோம் நாங்கள், ஸ்டூடியோ இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஃப்ராட் லோன் ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அமேசானில் 22,000, பிளிங்கிட்ல 28,000, வேற இடத்துல 31,000லாம் இருக்கு ப்ரோ. அதனால அமேசானில் MRP 32,000. அமேசானில் பரவாயில்ல. அமேசான் பரவாயில்ல. என்னடா நீ நல்லவனா இருக்க திடீர்னு? நம்ப முடியல. ஒருவேளை சம்பளம் டெலிவர் பண்ணுவோம் போல. இல்லை, அது ஷாம்பு கொடுத்துரும். ஷாம்புவா? இல்லை, பார்சல் பெருசாக இருக்கு. ஷாம்பு ஆர்டர் பண்ணிக்கல. 21,000 ரூபாய்க்கு வேண்டாம் ஷாம்பு ஆர்டர் பண்ணலாம். நீ தான் Sir PK, Vivo V70 Lite 8s Gen 3 review. I am using this mobile for the past 15 days. In my experience, camera quality is way too good comparing to other phones in this segment, and the display is also top notch. Okay. But speaker is not that loud. Good for media consumption, and performance is also good because of the 8s Gen 3. And battery life is most satisfactory part because I moved from the S20 FE Snapdragon variant. Major issue was me with the battery life. I was also using 60 Hz. 4G network, then only it will survive till the evening. Worst battery life, but in Vivo it's completely different. It will last long, one day easily, even 5G. Daily specs are maxed out.
சரி டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் ஆர் மேக்ஸ்ட் அவுட், ஓவரால் கிரேட் பை, பட் த ஒன்லி கான் இஸ் த பிரைஸ் இஸ் தட் ஐ பாட் இட் ஃபார் 50K, which is expensive for a mobile phone, but there is no other options. கரெக்ட். எவ்ரி மொபைல் ஃபோன் ஆர் இன்க்ரீசிங் தேர் பிரைஸ். ஆனால் இப்போ விலை ஏறிடுச்சுங்க. இது 55,000 ரூபாய்க்கு போயிருச்சு. 50லேருந்து எல்லா ஃபோனும் ஒன்லி பிரைஸ் மட்டும் தான். ஆமாம், அது நீங்கள் இவர் வந்த ஃபோன் வந்து S20 FE வந்திருக்காரு, அதனால அவர் கண்டிப்பாக அது அப்கிரேட் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? ஐயோ இது கொடூரமாக இருந்துச்சு ப்ரோ. ஒரே ஒரு மிஸ்டு காலில் எல்லா காசும் போயிடுச்சான். ஃபோன் அட்டன் கூட பண்ணல. அது படிங்க பார்த்துட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு எனக்குலாம். ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹே கைஸ், எல்லாருக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ். டுடே 29/4/2026 எங்கள் அப்பாவுக்கு மார்னிங் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கால் வந்தது. அவர் அட்டன் பண்ண உடனே ஆப்போசிட் சைடில் இருந்து ஹலோ குட் பைன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. எங்கள் அப்பா ஸ்கேமாக இருக்கும்னு ஸ்ட்ரைக் அடித்த உடனே கட் பண்ணிட்டாரு. பட் ஆப்போசிட் சைடில் இருந்து ஸ்கேமர்ஸ் எங்கள் அப்பா மொபைலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ண முடியல, மொபைல் டோட்டலாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உடனே நியர்லி 150 மெசேஜ் நீங்கள் வந்துட்டே இருந்துச்சா மெசேஜ், ஓடிபி அப்படின்னு. உடனே மெசேஜ் வந்ததுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 22 rupees டெபிட்டட்னு வந்துச்சு. ரொம்ப ஷாப் ஆகி உடனே பேங்க் போயிட்டாங்க. அங்கே சொல்லி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண சொன்னால், அப்போ பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு வோடஃபோன் ஆஃபீஸ்க்கு போய் கேட்டப்போ ஓடிபி வந்தால் தான் பிளாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்தா ஓடிபியும் வரல. அப்புறமா இன்னொரு உடனே ஆஃபீஸ் போய் அவங்க சிஸ்டமில் அப்போ மெயில் லாகின் பண்ணி ஓடிபி பார்த்து அந்த ஸ்கேமர்ஸ் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மொபைல் ஆன் பண்ணால் அப்போது ஆன் ஆகி நார்மல் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா மிஸ்காலில் பார்த்தா நியர்லி 60 மிஸ்கால்ஸ் ஆகும். இப்போ எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு. அண்ட் அமௌண்ட் 0 பேலன்ஸ் கொண்டு வந்துருச்சு. 0 பேலன்ஸ் கொண்டு வந்துட்டாங்களா? அவங்க உஷாராக எல்லா அமௌண்ட்டும் அனுப்பிவிட்டாங்களாம். 22 ரூபா போயிருந்துச்சா. டக்குன்னு அவங்க அப்பா போய் அந்த பேங்க்கில் ஏதோ பண்ணதில் எல்லா அமௌண்ட்டையும் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. 22 ரூபா போனது. இதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் 1 lakh. அதெல்லாம் அது நீங்கள் கண்டுக்காம முட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபோன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு சில பேர் பேனிக்கில் உட்காந்துருவாங்க. இவராச்சும் வோடஃபோன் ஆஃபீஸ் போயிருக்கிறாரு, பேங்க்குக்கு போயிருக்கிறாரு. அவங்க அப்பா அவசர அவசரமாக போய் இங்கே இருங்க. ஐ எம் ஷோர் எங்கள் இந்த அன்னோன் லிங்க்கு மெசேஜ் வெப்சைட் ஆக்சஸ் பண்ண மாட்டாரு. நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வந்தா ஸ்கேம்னு. பட் எப்படி நடந்ததுன்னே தெரியல. நல்ல வேலை 22 ரூபாயோட போச்சு. அதுக்கு மேல எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம். ஸோ கைஸ், நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க. நம்ம எவ்வளோதான் ஒழுங்கா இருந்தாலும் எப்படியாச்சும் ஸ்கேம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாருமே பேனிக் ஆக வேண்டாம். இந்த மாதிரி வந்தா நீங்களே உடனே பேங்க் போங்க, நெக்ஸ்ட் சிம் கார்டு ஆஃபீஸ் போங்க. அங்கே சொன்னால் அவங்களே பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை உங்கள் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியலைன்னா உங்கள் மெயில் ஐடி அவங்க சிஸ்டமில் லாகின் பண்ணி ஓடிபி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. ஃபைனலி எங்கள் அப்பாவுக்கு வோடஃபோன் ஆஃபீஸில் இருந்து ட்ராயில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்கேமர்ஸ் நம்பர்னு பிளாக் பண்ணிட்டாங்க. இது வோடஃபோனில் ஒர்க் பண்ணுற அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரோ, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கொஞ்சம் இந்த கமெண்ட் வீடியோவில் படிச்சிங்கன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். வித்தியாசமான ஸ்கேம் ப்ரோ, சீரியஸாக. ஒரு மிஸ் காலில் முடிச்சிட்டேன். ஃபோன் ஃப்ரீஸ், அதுதான் ஜோக்கே. எதுவுமே ஒரு கால் பண்ணால் அட்டன் பண்ணி ஹலோ குட் பை. என்னது இது? ஓகே, சந்தான கிருஷ்ணன். நான் நத்திங் 2A இன்னும் ஆண்ட்ராய்ட் 15லேயே தான் OS 3.0 தான் வச்சுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணாங்க 4.0க்கு. கேமரா முடிச்சு விட்டான், அப்படியே வெளில அடிக்கிறான். பேட்டரியும் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சிக்னேச்சர் OnePlus அவுட்புட்டு 11R ஞாபகம் இருக்கா? ஆவியே வெளியில் வரும் உங்களுக்கு. சந்துருக்குலாம் வந்துச்சு. இதில் வேறு கீழே ஒருத்தர் பார்த்தீங்களா? நானும் 2A தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். நத்திங் இஸ் 4.0ல நல்லா தான் இருக்குது. பட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. நான் 3.0 யூஸ் பண்ணப்போ 8 hours SOT வரும். பட் இப்போ 6.5 to 7 hours தான் வருது. SOT முக்கியமாக அப்டேட் பண்ணாதீங்க. 4.0 அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் SOT இம்ப்ரூவ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் டெய்லி அப்டேட் பண்ணி நம்ம வாழ்க்கை வெறுத்து போகுது. அது மட்டும் உறுதியாக தெரியுது. அது எதுக்கு பண்ணணும்? அட்வர்டைஸ்மெண்ட்னால புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம். உடனே சரி ஓகே ட்ரை பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணுறோம். வெங்கடேஸ்வரன், I have used Moto Edge 50 Pro. My experience on this device is bad. Especially the software is very poor. There is lot of lag in the device. Photos are inconsistent and video lags. Altogether, I regret buying the device. Price might be lower, but user experience is not up to mark. Please go for OnePlus device. I feel there is a good quality in all aspects. Okay. The Edge 50 series சமாட்டிங்க ஆக்சுவலாக. Tech Thrives. Bro, last month நான் G57 Power 14K என் மீட் எண்ணெயை குட் கண்டிஷனில் கொடுத்து பண்ண ப்ரோ. அப்போ 6,550 கிடச்சிது. டெலிவரி எப்போ கொரியர் பர்சன் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி குட்டுன்னு கொடுத்துட்டாங்க. கண்டிஷனான கொரியர் பர்சன் அந்த எக்ஸலன்ட் கண்டிஷன் கொடுத்தா இன்னும் எக்ஸ்ட்ரா 600 உங்களுக்கு
உங்களுக்கு வரும். ஆனா அது வந்து அப்புறமா எனக்கு அதை ஜிபே பண்ணணும். அந்த 600 வந்து உங்களுக்கு கூப்பனாக கொடுத்துட்றோம் அப்படின்றாங்களாம். நானும் என்னடா இதுன்னு புது கொள்ளையா இருக்குன்னு நானும் ஜிபேல 600 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தானா, சீக்கிரம் அனுப்பு 600 அனுப்பு அப்படின்ட்டு. வந்துருச்சு இல்லை கூப்பனு, எனக்கு 600 சீக்கிரம் ஜிபே பண்ணு ஃபோன் பண்ணிட்டே இருந்தானுங்களாம். எப்போ அனுப்புற, சீக்கிரம் அனுப்பு, அதான் கூப்பன் வந்துருச்சு இல்லை, ரீஃபண்ட் ஆயிடுச்சு. கூப்பன் 600 ரூபாய், நான் வேணா உனக்கு 200 ரூபா தரேன். அதெல்லாம் கிடையாது, இல்லாட்டி கூப்பன் நீ எடுத்துக்க. அவன் உசாரா பாத்தீங்களா, அவனால கூப்பன் மட்டும் தான் கொடுக்க முடியும், கேஷ் அவன் மாத்திக்கிறான். அதை புரியுதா? அதான் சொல்றேன், கூப்பன் வச்சு நான் என்ன பண்றது? ஃபிளிப்கார்ட் ஒரு ஆளு வாங்கிக்கோங்க, வீட்டு அந்த ஓபன் பாக்ஸ் டெலிவரிக்கு அந்த 600 ரூபா எடுத்துக்கோ. வீட்டு சாமான் வாங்கிக்கோங்க, காய்கறி ஃபிளிப்கார்ட் மினிட்ஸ். அறுவாள் எடுத்துட்டு தான் கிளம்பணும். இதுக்கு மேலே ஹரிஹரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை மாம் யூசிங் மோட்டோ G64, சம்டைம்ஸ் கால் பண்ணும்போது அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு வருது. மோட்டோல இஷ்யூவா ஜியோல இஷ்யூவானே தெரியல, சிக்னல் எப்பவுமே ஃபுல்லா தான் இருக்கு. ஒன்று சப்பானி இன்னொன்று சாகுறாக்கி. பெஸ்ட் காம்பினேஷன், டம்மி ரெண்டு பெஸ்ட் காம்பினேஷன். MVP Tech Portronics 240 watt type C to C cost around 250 and it has better quality than Samsung and Apple free cables. I am using it for more than a year now, also no visible damage. ஏன்னா அது அந்த பீச் கேபிள் பத்தி அவர் சொன்னார்ல, அதுக்கு போட்டிருந்தாரு போட்ரானிக்ஸ் கேபிள் 250 முடிஞ்சு 240 வாட் சப்போர்ட் கேபிள். நீ என்னடா 3000 கேபிள் 2999. ஹரிகிருஷ்ணன் ப்ரோ, OnePlus 15Rல 12GB இருக்குல்ல ப்ரோ, ஜென்சன் இம்பாக்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்ல நல்லா மேனேஜ் பண்ணுது ப்ரோ. ஆனால் இது இன்ஸ்டா மாதிரியான ஆப்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருது. இன்ஸ்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நடம் பிடிக்குது ப்ரோ. உங்களுக்கு நான் உடனே வந்து லேட்டஸ்ட் கண்டென்ட் ஆமா கரெக்ட். அதனால அது சும்மாவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பான். டே நான் எதுவுமே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரெஃப்ரெஷ் ஆகும். டே ட்விட்டரும் நடக்கும் அப்பப்போ. ட்விட்டர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா மாதிரி உடனே ஆகாது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஓடிடும். டே நான் எங்கேயோ படிச்சிட்டு இருக்கேன், எங்கே கூட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஆகுது. இப்போ இன்ஸ்டா 10 நிமிஷத்துல ஆகிறான் ப்ரோ. ஜீவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் ரெட்மி A4 5G எக்ஸ்சேஞ்சில் 6K கார்டு ஆஃபரில் அரௌண்ட் 3K நத்திங் ஃபோன் 4A வாங்கினேன். லைக் எஃபெக்டிவ் ப்ரைஸ் இஸ் 23,820 rupees. எனக்கு இந்த இஷ்யூவும் இல்லை, பரவாயில்ல. நைஸ். ரெட்மி A4 சூப்பர் ஃபோனுங்க ஆக்சுவலாக. அதான் இப்போ எங்கேயுமே வாங்க முடியல, போக்கோ M7 வாங்க முடியல, ரெட்மி A4 வாங்க முடியல, ரெண்டு ஒரே ஃபோன் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக். டி மேட் சாமியா மாடசாமி, டி மாடசாமி பெரிய இவரு பாருங்க, மேடசாமி பெரிய லாரி காட்ட பேசின உடனே பேச்சு மாத்திட்டீங்க பாத்தீங்களா? ஏய் சிவா அப்படின்ன உடனே ஒரு அதே ஸ்லாங்ல டி மேடசாமி ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடசாமியா. ஓ எங்க பிறந்த? தென்காசி. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த இங்கிலீஷ் உனக்கு சொல்லு? தென்காசியில இருந்துட்டு மேடசாமி. இப்போ அந்த மனுஷமாடி போனி அந்த மாதிரி அந்த மனுஷன் பாவம் ப்ரோ. விடுங்க ப்ரோ, எல்லாருமே என்ன பிரச்சனை சொல்றேன், வந்து பாவமா என்ன பிரச்சனை நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, என்ன பிரச்சனைனா பெரும்பாலும் என் மைண்ட் ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். உங்களுக்கே அந்த லாஜிக் புரியும். கார்பரேட்ல வேலை செஞ்சனால எல்லா நேமும் இதுல படிக்கிறேன்ல, பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா TN27 இஷ்டத்துக்கு ஒரு நேம் இருக்கும், அதனால இங்க பாருங்க எம்ன்னு தான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ, யோசிச்சிருக்கணும் நீங்க. இங்க பாருங்க ப்ரோ, இந்த கேமிங் நேம்லாம் வைக்கிறனால தான் என்ன ஆயிடுது, நான் டி மேட் அப்படின்னே வர ஆரம்பிச்சேன். சீரியஸா இப்போ பாதி இடத்துல இப்போ ரேம்யாக்கு ஏன் படிச்சேன் அப்படி, எல்லாம் இதே மாதிரி தான். இவங்க தெரியல தங்கப்பா தக்கம். நல்லா யோசிங்க, அட்டெண்டன்ஸ்ல நம்ம நேம் படிச்சோன்னு வைங்களேன், அங்க எப்படியா படிப்போம்? சீப் சிவா அப்படின்னு. அது வகையில உண்மைதான். நல்லா இருந்ததுன்னா துபாயில இருந்ததுக்கு அதுதான். ஏங்க நல்ல ஃபோன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆமா ஆமா, கூலா இருக்கு. வேணா ஒன்று பண்ணலாம், S26 Ultra இப்போ அவர்கிட்ட இருக்கு, 17 Pro Max இருக்கு. லைவா நம்ம டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் அதை ட்ரை பண்ணுவோம். மொபைல் டேட்டால யாரு பொங்குறா, யார் நல்ல பொங்கல் போறாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் எது வந்து சீக்கிரமா கம்மியாகுது அதை பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட் கூட செக் பண்ணலாம். ஸ்னாப் டிராகனா இல்ல ஆப்பிளா? இதுவும் ஸ்னாப் டிராகன் தான். எங்க ஸ்னாப் டிராகன் பட் சிக்னல் 1.2 பாயிண்ட் தான் இருக்கு எப்பயுமே. ப்ரோ அவ்வளோ மோசமெல்லாம் இருக்காது ப்ரோ, பரவாயில்லாம இருக்கும். ஆனா அந்த ஒய்ஃபை சிக்னல் தான் ரத்த வாங்கி லைட்டாக நோர தப்பிடும். அது வந்து கொஞ்சம் தூரமாலாம் இருந்ததுன்னா ஐயோ தூரமா இருக்கு, நான் கனெக்ட் வைஃபை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சைனீஸ் ஃபோன் வாங்கிக்கோங்க. சைனீஸ் ஃபோனே இல்லாட்டி அசூஸ்ல 6 ஆண்டனா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வெட்டி வைப்பேன். சரி, நம்ம இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாடசாமி ப்ரோ வந்து மை பிரதர் இஸ் யூசிங் போக்கோ X7 Pro for the past 10 months. He bought it after your review in June and also after searching reviews on Reddit it also used extensively. Here is the detailed review bro. Design வந்து 8 out of 10. Bought the vegan leather dual tone model.
நாட் வெரி ஹெவி அண்ட் குட் இன் ஹேண்ட் ஃபீல். ஹி பர்சனலி லைக் த டிசைன். டிஸ்பிளே 9/10. ஹி யூஸ்டு விவோ Y20 பிஃபோர், ஸோ மூவ் ஃப்ரம் LCD டு HD ப்ளஸ். 60 Hz டு OLED 1.5K, இது 120 Hz இன்சேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 6/10. குட் பர்ஃபார்மன்ஸ், நோ இஷ்யூ ப்ரோ பர்ஃபார்மன்ஸ். பட் தேர் இஸ் அ மேஜர் கான். என்னன்னா இந்த எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே 45 to 47 டிகிரி கிட்ட போகுது. ஃபோன் ஹேண்டில் பிடிக்கவே முடியல, கொதிக்குது ப்ரோ. ஆல்சோ 1 monthல பேட்டரி ஹெல்த் 98ல இருந்து 95க்கு போயிடுச்சா? அது மாதிரி ஆகுது ப்ரோ. ஒரு சில பேர் 98ல இருந்து 95. I think it is due to the major heating for the past 2 months. Software 1/10. நான் யூஸ் பண்ணதுலேயே ஒஸ்ட் ஆப்டிமைசேஷன் இருக்கிறது HyperOS தான் ப்ரோ. நல்ல ஸ்பெக்ஸ் உள்ள டிவைஸே இப்படி மோசமாக வைக்கணும்னா அவங்க கிட்ட தான் கேட்டுக்கணும். He is in HyperOS 2.2. இன்னும் HyperOS 3 அப்டேட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு HyperOS 3 அப்டேட் தான் பெட்டரா இருக்கும். ஆமா, நீங்க HyperOS 3 பண்ணிருங்க. ஆல்ரெடி ஜப்பானியா தானே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணா? சப்போஸ் HyperOS 3 ஃபிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு ஆயிருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு 2ல கேவலமா இருந்தவங்களுக்கு 3க்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா அதுதான். பேட்டரி 4/10. பேட்டரி ஹெல்த் வென்ட் ஃப்ரம் 98 to 95. எப்படி 270 சைக்கிள்ஸ்ல இருந்து 298 சைக்கிள்ஸ்லயே லிட்டரலி 1 monthல 3% ஹெல்த் காலி ப்ரோ. நார்மல் யூஸுக்கு யூடியூப் அண்ட் அமாங்கஸ்ல கால்ஸுக்கு 6 hours கூட வர மாட்டேங்குது. ஸ்பீக்கர் 2/10. போன மந்த் பாட்டம் ஸ்பீக்கர் காலி ப்ரோ. நாட் ஒர்க்கிங் இறையுது ப்ரோ. சம்டைம்ஸ் பாட்டம் ஸ்பீக்கர் ஒர்க்கே ஆகுது. அப்படி ஒர்க் ஆனா இறைச்சல் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வாரண்டில இருந்ததுன்னா அதெல்லாம் கிளைம் பண்ணிடலாமே ப்ரோ. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானே. கேமரா 7/10. ஹி இஸ் நாட் அ கேமரா யூசர். அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவான். அது கேமரா ஃபோனும் கிடையாதுங்க. கன்க்ளூஷன், ஈவன் தோ ஹி இஸ் லைட் யூசர், த ஃபோன் இஸ் ஆன் அன் வெர்ஜ் ஆஃப் டெத். சும்மா ஹீட் ஆகுது. பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கு. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. 2 months முன்னாடி தான் EMI முடிச்சது ப்ரோ. அதுல இப்படி ஆயிருச்சு. ஹி ஆல்சோ ஃபேக்டரி ரீசெட்டட் த ஃபோன் 2 times. வாட் டு டு ப்ரோ? எனி சஜஷன்? அதான் அப்டேட் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. அப்டேட் பண்ணிடுங்க. வாரண்டி இருந்துச்சுன்னா நீங்க விசிட் பண்ணி இது பண்ணிடுங்க. அவர் EMI முடிஞ்சிருச்சுன்றாரு. எனக்கு தெரிஞ்சு 1 year EMI போட்டு போறோம். 1 yearலாம் போட்டு தான் முடிஞ்சிருக்குமே. EMI முடிஞ்சிருக்குமே, வாரண்டி முடிஞ்சிருக்குமே EMI-யோட சேர்ந்து. எனக்கு தெரிஞ்சு இல்லாட்டி 9 months EMI போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த 270 டேயோ 260 டேலாம் சொன்னார்ல. ஆமா சோகம். பட் ஆனா HyperOS 3 அப்டேட் பண்ணிருங்க ப்ரோ. கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. 90% சான்ஸ் இருக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு நாள் பதிவு சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.